இந்த சும்மா ப்ராக்டிஸ் வந்து சும்மா செய்யக்கூடாது, நல்ல ஈடுபாடாக செய்தால் தான் நமக்கு சரியான முறையில் நம்ம பைத்தனை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ மீண்டும் சொல்கிறேன்னா அந்த என்ன இந்த டார்கெட் வந்து குரூப்பில் இருக்கிற எல்லாருமே இல்லை. கொஞ்ச நாளையில கொஞ்சம் பேர் நின்றுவீங்க பைத்தன் கஷ்டம். எனக்கு டார்கெட் என்ன ஒரு 60-70க்குள்ள தான். அந்த பிள்ளைகள் இல்லைங்க, நான் சொல்றேன்படி ஃபாலோ பண்ணுங்க, ஐசியத்தில் ரிசல்ட்ஸ் ஏற்படுத்தலாம். சரியா? இப்போ நாம என்ன செய்வோம்னு சொன்னா பிள்ளைகள் என்ன செய்வோம்னு சொன்னா பேப்பரை டிஸ்கஸ் பண்ணுவோம். பேப்பரை டிஸ்கஸ் பண்ணிட்டு திருப்பி நோட்ஸ் வருவோம். அப்போ அதில் இருக்கிற உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்தால் உடனடியாக எழுதுங்க. நீங்கள் ஆஃப்டர் டிஸ்கஷனுக்கு அப்புறம் கொஞ்சம் டைம் தருவோம் உங்களோட என்னத்துக்கு டிஸ்கஷனை உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணுறது. நான் மேக்ஸிமம் கிளியர் பண்ணுவேன். அடுத்து வந்து பர்சனலாக நீங்கள் மெசேஜ் போட்டிருந்தீங்க. சரியா? பர்சனலாக நிறைய பேர் மெசேஜ் போட்டிருந்தீங்க. இன்றைக்கு நிறைய பேர் கிளாஸ் இருக்குது. பிரச்சனைலாம் உங்களோட டைம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்க, நான் அதை செய்யலாம். அடுத்து வந்து நிறைய பேர் ரெக்கார்ட் கேட்டிருந்தீங்க. ரெக்கார்ட் வந்து கிட்டத்தட்ட 110 MB கிட்ட வாரத்தில் ஒவ்வொரு ஆளுக்கும் தனிப்பட்ட முறையில் அனுப்ப இல்லாமல் இருக்கு. ஆகவே நான் யூடியூப்ல போட்டுட்டு யூடியூப்ல லிங்கை தரேன், நான் அதில் இருந்து பார்த்துக்கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? சரி, ஓகே. அப்போ கட்டாயம் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கொள்வோம். சரி, இப்போ நம்ம பேப்பர் போகும். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ற சம்மரி முதலாவது கேள்வியும் 5வது கேள்வி தான் நிறைய பேர் புள்ள எடுத்துருக்கீங்க. அதில் பார்ப்போம். சரியா? சரி, ஓகே. அப்போ பார்ப்போம். இப்போ நேரடியாக எக்ஸாமுக்கு போவோம். சரி, இப்போ விளங்குதா பிள்ளைகள்? யாருக்காவது சவுண்ட் பிரச்சனை அப்படி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? கொஞ்சம் பேசிக்கொள்ளுங்க. கொஞ்சம் முதல்ல நீங்க எக்ஸாம் எழுதினீங்களா? எக்ஸாம் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த என்னென்னு சொல்றது, சட் பண்ணாம விடுங்களா? கொஞ்சம் சட் பண்ணீங்கன்னு சொன்னா நாங்கள் கிளிக் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கிறதால கொஞ்சம் என்ன செய்யும். சரி, ஓகே. அப்போ நான் இப்போ முதலாவது கேள்வியில் நிற்கிறேன். அப்போ முதலாவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் கொஞ்சம் 1 minute. சரியா? ஓகே. இப்போ முதலாவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது கேள்வியில சமரி தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. என்னன்னு சொன்னா இப்போ எப்படி ஆன்சர் எழுதப்பட்டிருக்கீங்கன்னு சொன்னா, அதாவது முதலாவது கேள்வியை எழுத பார்த்தீங்கன்னு சொன்னா நாலாவது விடையை தெரிவு செய்தவர் மார்க்ஸ் ஒரு 1.1% தான். அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆள் தான் 4வது பாயிண்ட் என்ன தெரிவு செய்யப்பட்டிருக்கு. நிறைய பேர் வந்து 41% தான் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு ஆன்சர். சரி, ஓகே. இப்போ விஷயத்துக்கு வருவோம். சரியா? பின்வரும் கூற்றுக்களை கருதுகின்றிருக்கு. ஏ வந்து பைத்தன் வரிமொழியினை ஏன் சொல்றேன்னு சொன்னா பைத்தன் மொழின்னு சொல்லுவாங்க, பைத்தன் வரிமொழின்னு சொல்லுவாங்க. பிள்ளைகள் அந்த கேள்வி கட்டாயம் எழுதி கொள்ளுங்க, கோப்பியில் எழுதி கொள்ளுங்க. கோப்பியில் எழுதி கொண்டோடு ஒவ்வொரு ஏன் பிள்ளை ஏன் சரி என்கிற விவரத்தை நீங்க எழுதி கொள்ளணும். கட்டாயம் சும்மா பார்த்துட்டு மட்டும் இருக்காதீங்க தயவு செய்து. பைத்தன் வரிமொழி என்று சொல்ற மீனிங் என்னன்னு சொன்னா பிள்ளைகள், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு சொன்னா கொஞ்சம் இல்லைங்களா இந்த சொல் இல்லையா? சரியா? பைத்தன் வரிமொழி. இந்த வரிமொழி என்று சொல்ற மீனிங் என்னன்னு சொன்னா பைத்தன் பயன்படுத்துறது பைத்தன் டிரான்ஸ்லேட்டருக்காக வேண்டி, பைத்தன் மொழியோட மெஷின் கோட்டுக்கு மாத்துறதுக்காக வேண்டி பயன்படுத்துறது இன்டர்பிரிட்டர். இன்டர்பிரிட்டர் சொல்ற மீனிங் என்னன்னு சொன்னா இன்டர்பிரிட்டர் என்ன செய்யணுமா கட்டளையா வரியாக மெஷின் கோட்டுக்கு மாற்றும். அதனாலதான் பைத்தன் வரிமொழிங்கிற சொல் பயன்படுத்துற வருதான். பைத்தன் வரிமொழின்னு என்ன கைடோ வென் ரொசும் என்பவர் அறிமுகப்படுத்தினார். நான் போன கிளாஸ்ல நான் இதை சொன்னேன், இந்த பேரை உச்சரித்தேன் நான். கைடோ ஒன் ரொசும். இவர் எப்ப கண்டுபிடிச்சார்னு சொன்னா 1990ஆம் ஆண்டு இறுதி கால பகுதியில தான் கண்டுபிடிச்சவர். இவர் இன்னும் உயிரோடு இருக்க என்பவர் உருவாக்கினார். அப்ப ஏ வந்து சரி, சாரி ஏ வந்து கீழே வாங்கிங்கன்னா பைத்தன் தொடராக சரியான கூற்று கேட்கப்பட்டிருக்கு. அப்ப ஏ பார்ட் வந்து சரி, நமக்கு ஏ பார்ட் வந்து சரி. சரியா? அப்ப பிஏ பாத்தீங்கன்னா பைத்தன் செய்நிரல் கேஸ் சென்சிட்டிவான அடிப்படையிலானவை. இது நாம பார்த்த விஷயம், பார்த்தாலும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கொள்ளுங்க. கேஸ் சென்சிட்டிவ் சொல்ற வர்ற மீனிங் என்னன்னு சொன்னா இந்த கேஸ் சென்சிட்டிவ். இந்த கேஸ் சென்சிட்டிவ் சொல்ற மீனிங் என்னன்னு சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னென்று எழுதி விளங்கப்படுத்தின ஹாய் HI கேபிட்டல் Hஐயும் ஸ்மால் Hஐயும் வேற ரெண்டும் ஒரே சொல்லு இல்லை. கேஸ் சென்சிட்டிவான மொழிதான் கட்டாயம் ஒரு நீங்க தெரிவு செய்யற ஒரு கணனி மொழி ஒன்று படிக்க போறீங்கன்னா கட்டாயம் கேஸ் சென்சிட்டிவான மொழி தான் படிக்கணும். படிச்சாதான் அந்த நாலேஜ் வந்து தெளிவாக இருக்கும். சரி, அது நீங்க தேடி பார்த்தீங்கன்னா விளங்கும். நிறைய விஷயங்கள் இருக்கு கேஸ் சென்சிட்டிவ் விஷயம். நான் இந்த இடத்துல மட்டும்
இதுக்குரியதை மட்டும் பேசுவோம், பின்னுக்கு நான் அதை பயன்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். சரியா? அப்ப கேஸ் சென்சிட்டிவ் சொல்றது என்னன்னு சொன்னா கேபிட்டல், அதாவது ஆங்கில பேரெழுத்து சிற்றெழுத்தின் அடிப்படையில வெவ்வேறான சொற்களா பயன்படுத்தப்படும். இதுக்கு ஸ்கீம்ல பயன்படுத்தப்படுற சொல் ஏ லெவல் ஸ்கீம்ல கேஸ் சென்சிட்டிவ்க்கு பயன்படுத்துற தமிழ் சொல் என்னன்னு சொன்னா எழுத்து பேதம். எழுத்து பேதம்ங்கிறது தான் பயன்படுத்துறாங்க இப்ப. சரியா? அப்ப பைத்தன் சென்னர்களாக்கள் கேஸ் சென்சிட்டிவ் அடிப்படையிலானவைங்கிறது சரி, பி பார்ட் சரி. அது மூன்றாம் தலைமுறை கணனி மொழியாகும். மூன்றாம் தலைமுறை கணனி மொழியாகும் என்கிறதும் சரி. ஆகவே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல கணனி மொழி என்ன, அழகா டியூட்ல சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல கணனி மொழி என்ன, மெஷின் கோட். மெஷின் கோட் தான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் லோ லெவல் லாங்குவேஜஸ் சொல்றது, அல்லது என்ன கணனி மொழி என்று சொல்றது, தாழ்மட்ட மொழி, இப்படி எல்லாம் பைனரி மொழி, இப்படி எல்லா மொழிகளும் இருக்கு, எல்லா பேர்களும் இருக்கு. செகண்ட் ஜெனரேஷன் மொழி என்ன, அசம்பிளர். அசம்பிளர்ங்கிறதுல என்ன சில சொற்கள் மட்டும், இது கணனியோட நெருக்கமா தான் இருந்துச்சு அசம்பிளர் லாங்குவேஜஸ், மனிதனுக்கு நெருக்கம் இல்லை என்று சொல்ற. அதாவது இந்த இவர் அதாவது என்ன மெஷின் கோட் முற்றுமுழுதான் கணனியோட நெருக்கம், கணனியோட முற்றுமுழுதான இருக்கும், இயந்திரத்தோட முற்றுமுழுதான இருக்கும். அசம்பிளர் லாங்குவேஜஸ் சொல்லக்கிட்டாவே அவர் என்னன்னு சொன்னா கணனிக்கு ஓரளவு நெருக்கம், அது அதிகமா கணனிக்கு அதிகமான நெருக்கம், மனிதனுக்கு ஓரளவு நெருக்கம் என்று சொன்னா மெஷின் கோட்ல காணப்பட்ட சில சொற்கள் ஆங்கில சொற்களுக்கு மாத்தி வச்சிருந்தாங்க. அப்ப நம்ம டியூட்ல இருக்கிட்டா நம்மள அங்க படிச்சிருந்தோம். மூன்றாம் தலைமுறை கணனி என்று சொல்லக்கிட்டாவ இந்த மொழியில பயன்படுத்தப்படுற சகல சொற்களும் மனிதனுக்கு மிக நெருக்கமான சொற்கள். மூன்றாம் தலைமுறை கணனியில பயன்படுத்தப்படுற சில சொற்களும் மனிதனுக்கு மிக நெருக்கமான சொற்கள் பயன்படுத்தி தான் உருவாக்கப்பட்டுச்சு. அப்ப பைத்தன்ல காணப்படுற சகல சொற்களும் மனிதனுக்கு நெருக்கமான சொற்கள். அதனாலதான் பைத்தன் மூன்றாம் தலைமுறை கணனி என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதனால இவருக்கு என்ன விட, அப்ப 5வது விட. அப்ப இதுல என்னன்னு சொன்னா சில நேரங்கள்ல அந்த டியூட்ல இந்த ஏங்கிற விடனா ஏக்குரிய அந்த கைடோ ஒன் ரசம்ங்கிற பேர் சொல் இல்லாதால அதிகமான ஆக்கள் பிஎம்சியும் ஆன்சர் எடுத்திருக்கலாம். அப்படி ஒரு கெஸிங் தான் நான் வந்தேன். ஆனா அப்படி இருக்கப்படா என்று சொன்னா, இப்ப நான் போன கிளாஸ்ல உச்சரிச்சேன் அந்த சொல் சொன்னேன் நான். அப்ப யாருமே நோட் பண்ணல, சில பேர் நோட் பண்ணிருக்கீங்க என்று நான் அதை மேசிங் பண்ணி கொண்டேன். அதனால அந்த விட சரி. ஆகவே இந்த கேள்வியில எதுவும் டவுட் இருந்தா பேசலாம். குயிக். ஹலோ, டவுட் இருந்தா பேசுங்க, அடுத்த இதுக்கு மாறலாம். எத்தனாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? 1990ஆம் ஆண்டோட இறுதி பகுதி. சரி, ஓகே ஓகே. வேற ஏதாவது கேஸ் சென்சிட்டிவ் சொல்றது தம்பி, இந்த ஸ்கிரீனை கொஞ்சம் பாருங்க கொஞ்சம். இப்ப ஸ்கிரீன் நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் பைத்தன் ரன் பண்ணி காட்டுறேன். சரியா? இப்ப நான் என்னன்னா இந்த இன்னும் பைத்தனுக்கு உள்ள போகல தம்பி. இப்ப இந்த மொழியில கன்செப்ட் விளங்கினா தான் பைத்தனுக்குள்ள போகலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பைத்தன் இந்த விண்டோ விளங்குதான் எல்லாருக்கும்? இப்ப பாருங்க, நான் a = 10 பெருமான். சாரியா, இந்த கீபோர்ட் கொஞ்சம் ட்ரபிள். சரியா? இப்ப a = 10 ஒரு பெருமானம் வைக்கணும். சரியா பிள்ளை? இப்ப நான் கேபிட்டல் A = 20 பெருமானம் வைக்கலாம். இப்ப இதை எப்படி ரன் பண்றதெல்லாம் பார்க்காத, நான் சொல்றதை மட்டும் கேப்சர் பண்ணு. இப்ப ஏங்கிறது வேற, கேபிட்டல் ஏங்கிறது வேறன்னு சொல்றேன் நான். இப்ப பாருங்க, ஸ்மால் ஏ டைப் பண்ணா எனக்கு 10 வர, கேபிட்டல் ஏ பிரஸ் பண்ண 20 வர. அப்ப இந்த அடிப்படையில நல்லா தெளிவா பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளையே. இந்த சொல்ல பாருங்க, கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ என்று சொல்றக்கிட்டாவ எழுத்து பேதம். ஆகவே எழுத்து பேதம் ஸ்மால் ஏக்கு 10 கொடுத்துறேன், கேபிட்டல் ஏக்கு 20 கொடுக்குறேன். ரெண்டு வேற சொல்லுது, ரெண்டுக்கும் வேற பெருமானத்தை வழங்கி வச்சிருக்கேன். சரியா? அதனாலதான் இதான் கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்றது. அப்ப பைத்தன் பியோ, இன்னொன்று நோட் பண்ணிக்கொள்ளுங்க, ஏழு சொன்னா பைத்தன் பியோ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட், தூய ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் மொழி பைத்தன் தான். சரியா? ஆகவே ஏன்னு போட்டு போன கிளாஸ்ல சொன்னா அந்த பின்னுக்கும் இருக்கு, நான் அது வரக்கடா சொல்றேன். பியோ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் லாங்குவேஜஸ், அதனாலதான் படிக்கிறது மிக இலகுவான ஒரு மொழி. சரியா? பைத்தன். அப்ப இதான் கேஸ் சென்சிட்டிவ். எனி டவுட் வேற? ஓகே சார். சரி, ஓகே. வேற யாருக்காவது? சரி, ஓகே. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைங்க நீங்க பிள்ளை எடுத்தாக்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரியா? அப்ப நீங்க இந்த பிள்ளை எடுத்ததை பாருங்க, எத்தனை பேர் பிள்ளை எடுத்துருக்கீங்க? 41 பேர் தான் சரி எடுத்துருக்கீங்க. 91 பேர் எக்ஸாம் எழுதி 41 பேர் தான் இந்த இதுல சரியான மார்க்ஸ் எடுத்துருக்கீங்க. சரியா? ஆகவே பாருங்க, சரியா? ஆகவே கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாசிச்சு கேர்ஃபுல்லா செய்யணும் வசனங்கள் என்று சொன்னா இதெல்லாம் டேர்ம் பேப்பர் கல்வியும் பாஸ் பேப்பர் கல்வியும்.
கவனமாக செய்யணும். சரி, ஓகே. அடுத்த கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா 2வது கேள்வி. சரியா? 2வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், இப்ப இதுல இது பிரச்சனை இல்ல. 52 பேர் ஆன்சர் எழுதிருக்கீங்க. சரி, ஓகே. அப்ப பாத்தீங்க, சாரி, நான் அடுத்தது இருக்கேனே. பைத்தன் ஓர் பொருள்சார் செய்நிரல் மொழியாகும். இப்ப நான் இந்த இடத்த வந்ததுக்காக நான் அதை என்ன விஷயம் என்று சொல்றேன் பிள்ளைகள், கொஞ்சம் தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த ஒரு மொழியில. ஒரு மொழியில 2 பிள்ளைகள் ஆரம்ப மொழி, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் தாய்மொழி என்று சொல்றவரை சீயத்தான். ஒரு தாய்மொழி, நீங்க ஒரு மொழி ஒன்று படிக்க போறீங்கன்னா கட்டாயம் சி படிக்கணும். சாரி, சரியா, சி லாங்குவேஜஸ் படிக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அந்த சி மொழி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜஸ் இல்ல. ஆப்ஜெக்ட் கொஞ்சம் இந்த ஸ்கிரீன்ல த்ரோ பண்ணாதீங்க. ஏன் அதை உங்களுக்கு வச்சிருக்குன்னு சொன்னாப்லே அதை டிசேபிள் பண்ண தெரியும். ஏன் வச்சிருக்குன்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு ஏதாவது டவுட்கள் வந்தா அதை கீறி காட்டுறதுக்கு தான். இது சரி, நீங்க சொல்லியும் பேசுறதுக்கு ஏதோ ஒரு இது இருக்கு, அதுக்கு மட்டும் தான் வச்சிருக்கேன். டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாட்டீங்கன்னா சரி. டிசேபிள் பண்ணா உங்களுக்கு ஒரு தேவையான போது பயன்படுத்தலாம். அப்படி திரும்ப சரியா, எல்லாரும் மீட் பண்ணித்தனால அத்தனை இருக்கிறீங்க. சரி, ஓகே சார். இப்ப கொஞ்சம் நல்ல தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் என்னன்னு சொல்றேன். அப்ப மொழி அடிப்படையில பேசல. ஏன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்ங்கிறது பெரிய ஒரு கன்செப்ட். ஒரு மொழியில காணப்படும் மிகப்பெரிய ஒரு கன்செப்ட். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் தெளிவா இருக்கிறதெல்லாம் மொழி நல்ல ஃபாஸ்டா நம்ம படிக்கலாம். இப்போ ஓகே, இப்ப எப்படி பேசலாம்னு சொன்னா, இப்ப இந்த வீடுகளுக்கு இந்த இது வைப்பாங்க, சரி தானே, இந்த பூக்கள் ஒரு செய்வாங்க. ஸ்ரீமேனரியா இப்ப சில ஆட்களுக்கு எங்க ஊர்ல அப்படி ஒரு பூக்கள் ஒரு சும்மா அப்படி பேசிக்கொள்வோம். அந்த என்ன ஒரு சொல் ஒன்று இருக்கு. அந்த பூக்கள் மேல ஒரு கல் ஒன்று வைப்பாங்க. அல்லது நீ அதை எப்படி சொல்லலாம்னு சொன்னா, சரி, அந்த சொல் தெரியுமா பிள்ளைகள் எல்லாருக்கும்? அது கொஞ்சம் லேசு சொல்றது. சரியா? ஹலோ. ஓம் சார். தெரியும் தானே? சரி, ஓகே. அந்த சொல் தெரிவிக்கப்பட்டிருந்தா லேசு, ஓகே. அந்த இப்ப அதை எப்படி உருவாக்கியிருப்பாங்க? சும்மா யோசிச்சு பாருங்க. அந்த பொருளை நீங்க எப்படி உருவாக்கியிருப்பாங்க? கையால உருவாக்கி இருக்க மாட்டாங்க. கட்டாயம் எப்படி உருவாக்கியிருப்பாங்க? ஒரு அச்சை வச்சுத்தான் உருவாக்கியிருப்பாங்க. அச்சை வச்சு உருவாக்கி கடையில இருக்கு. நாம என்ன செய்யறோம்னு சொன்னா, நம்மட தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அந்த அச்சை பயன்படுத்தி செய்யப்பட்ட பொருளை வாங்கி நம்மட தேவையை நாம் நிறைவேற்றிக் கொள்றோம். நம்மட தேவையை நாம் என்ன செய்து கொள்றோம்? நிறைவேற்றிக் கொள்றோம். மீண்டும் சொல்றேன் நான். அதாவது இந்த உலகத்துல பிள்ளைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆப்ஜெக்ட் அச்சால உருவாக்கப்பட்டு அதிகமான பொருட்கள் அச்சுக்களால உருவாக்கப்பட்டு நிறைய கடைகள் இருக்கு. நிறைய இருக்கு கடைகள். உங்களோட தேவைகள் எல்லாத்தையும் எங்க நிறைவேற்றுறீங்க? நீங்க என்ன செய்யல, உருவாக்கல. எல்லாமே என்ன செய்துறீங்க? நீங்க வாங்கி எடுக்குறீங்க. ஆப்ஜெக்டா வாங்கி எடுக்குறீங்க. அதனாலதான் உங்களோட தேவைகள் நிறைவேற்றப்படுது. சும்மா யோசிச்சு பாருங்க. சிம்பிளான ஒரு விஷயம். ஒரு டொஃபி செய்து எடுக்கணும்னா உங்களுக்கு யோசிச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டம் உண்டு. அதுவே செய்து வைக்கிறதால காசு கொடுத்து போட்டு வாங்கிட்டு நீங்க அதை பலனை பெற்றுக் கொள்றீங்க. எதுவா இருந்தாலும் சரி, செய்து அதை செய்து வைத்திருக்காங்க. அப்ப நீங்க என்ன செய்றீங்க? காசை கொடுத்து போட்டு வாங்கிட்டு வாரீங்க. அப்ப பயன்படுத்துறீங்க. இதான் ஆப்ஜெக்ட். பைத்தன்ல என்ன இருக்குன்னு சொன்னா பிள்ளையே, அதாவது நமக்கு தேவையான சகல விடயங்களையும், நமக்கு தேவையான சகல செயற்பாடுகளையும் மனிதனுக்கு அது பொதுவான நோக்கத்தை சேர்த்து நிறைவேற்றக்கூடிய வகையில எல்லாத்தையுமே ஆப்ஜெக்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. நமக்கு தேவைண்டா மட்டும் பயன்படுத்துற. நமக்கு தேவைண்டா மட்டுமே என்ன செய்யறது? பயன்படுத்த. நமக்கு என்னென்ன தேவை வேணுமோ, ஒரு மொழியில என்னென்ன தேவை வேணுமோ எல்லாமே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன தேவையோ எல்லாமே செயற்பாடு மொழியில என்ன தேவையோ எல்லாமே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப அந்த 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 கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறதால நாம இப்ப என்ன செய்யறது? எடுத்து பயன்படுத்துற மட்டும்தான். அது எப்படி சார் கிரியேட் பண்ற, எப்படி சார் பயன்படுத்துற, அதெல்லாம் பிறகு பார்ப்போம். உனக்கு இப்போதைக்கு உங்களுக்கு என்ன விளங்கணும்னு சொன்னா, அந்த பைத்தன் மொழியில ஆப்ஜெக்ட்கள் நிறைய இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட் தேவையான போதும் நீ மட்டுமே என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். அப்ப ஆப்ஜெக்ட்னு சொல்லக்கூடிய நிறைய கான்செப்ட் இருக்கு. பாலிமார்பிசம் இருக்கு, இன்ஹெரிட்டன்ட் இருக்கு, என்கேப்சுலேஷன், இப்படி நிறைய வகைகள் இருக்கு. அது போக பார்க்கலாம். ஆகவே இப்படி பைத்தன் பியூர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜஸ். ஆகவே ஏ சரி. அது நாம ஏற்கனவே பேசின ஒரு சந்தர்ப்பம் தான். அப்ப ஏ என்ன சரியானது ஒன்று. பிஏ பாத்தீங்கன்னா பைத்தன் ஒரு வரிமொழி மாற்ற செய்யலாம். இது ஏற்கனவே மேலே பேசப்பட்டது ஒன்றுதான். வரிமொழி மாற்றி. கம்பைலர்னு சொல்றவர் என்ன மீனிங்? தொகுப்பின்னு சொல்றவர் என்ன? செய்நிரலை, முற்றுமுழுதான செய்நிரலை அப்படியே தூக்கி மெஷின் கோட்டுக்கு மாற்றும்.
இவர் என்ன செய்வார், வரிமொழி மாற்றி இந்த பைத்தன் என்ன செய்ய வரி வரியாக, இப்ப 100 வரி எழுதிருக்கீங்கன்னா ஒவ்வொரு வரி வரியா தான் மாற்றும், ஒவ்வொரு வரி வரியா மாற்றும். சரியா, அதான் என்ன வரிமொழி மாற்றி. அப்ப ஏயும் சரி பியும் சரி. பைத்தன் 4ஆம் தலைமுறை கணனி மொழி ஆகும். 4ஆம் தலைமுறை கணனி மொழிக்கு உதாரணம் என்ன, ஒரு டேட்டா பேஸ் தான் உதாரணம். SQL பெஸ்டான உதாரணம் SQL. 5ஆம் தலைமுறைக்கு உதாரணம் என்ன, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்மதி தான் 5ஆம் தலைமுறைக்கு உதாரணமாக காணப்படும். சரியா பிள்ளைகள், அப்ப இதுல விட என்னையா இருக்க, அப்ப என்ன இருக்கும், மேலுள்ளவற்றுள் சரியானது எது அல்லது எவை. அப்ப எது சரி, ஏயும் பியும் சரி. அப்ப எத்தனை விட, 4வது விடையா இருக்க. எனி டவுட்? பெஸ்ட் சார் பொருள்சார் செயல்நிரல் மொழி. என்ன பொருள்சார் செயல்நிரல் மொழி சார். விளங்குது இல்லை நீங்க சொல்றது, டைப் பண்ணுங்க ரெட்டி. பொருள்சார் செயல்நிரல் சார். பொருள்சார் செயல்நிரல் மொழி. ஓ, அது பைத்தன் மொழி பொருள்சார். நீங்க பொருள்சார் செயல்நிரல் மொழி கொஞ்சம் தம்பி கொஞ்சம் தெளிவா பேசுங்க கொஞ்சம். பொருள்சார் மொழினா என்னன்னு அதுதான் தம்பி சொல்றேன் நான். பொருள்சார் மொழி என்று சொல்லக்கிட்ட அவன் என்னன்னு சொன்னா, தெளிவா நான் என்னன்னு சொன்ன, அதாவது ஆப்ஜெக்ட்கள் நிறைய இருக்கு தம்பி. இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப லேசான நான் சொன்னதை தெளிவா விலகி கொண்டீங்கன்னா சரி. இப்ப உங்களுக்கு தேவையான சகல செயற்பாடுகளை நீங்களே உருவாக்குறதே இவ்வளவு கஷ்டம் தம்பி. விளங்க என்ன சொல்றேன்னு நான், உங்களுக்கு தேவையான ஒரு செயற்பாடு இருக்கு, நீங்களே எல்லாத்தையுமே உருவாக்கி நீங்களே உங்களோட தேவை நிறைவேற்றா எவ்வளவு கஷ்டம். நம்ம பர்சனலா எவ்வளவு தேவைகள் இருக்கு. எதுவா இருந்தாலும் இதுதான், ஒரு கிளாத்தா இருக்கட்டும், ஒரு போனா இருக்கட்டும், ஒரு டொப்பியா இருக்கட்டும், ஒரு லேப்டாப்பா இருக்கட்டும், ஒரு ஜூமுங்கிற ஆப்பா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நீங்களா உருவாக்கி நீங்களா அதை அனுபவிக்கிறேன்னா கடும் கஷ்டம். அதே மாதிரி மொழியிலையும் அப்படித்தான் இருக்கு. மொழியில நிறைய இருக்கு, நிறைய ஆப்ஜெக்ட்களை உருவாக்கி வச்சிருக்காங்க, நிறைய செயற்பாடுகளை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதை நாம என்ன செய்யறது, பயன்படுத்துறது. அதாவது என்னன்னு சொன்னா, அதாவது இந்த விடத்தை என்னன்னு சொன்னா, அந்த டேர்ம் வேர்ட் உச்சரிக்கல பிள்ளைகள் என்று சொன்னா, அந்த டேர்ம் வேர்ட் உச்சரிக்கிற அளவுக்கு நாம படிக்கல. படிச்சது வரைக்கும் அப்படித்தான் பேசலாம். என்னன்னு சொல்லு, அப்ப டேர்ம் வேர்ட் உச்சரிக்கணும், ஒரு ஃபங்க்ஷன், ஒரு கிளாஸ் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த கிளாஸை வச்சு நிறைய ஆப்ஜெக்ட்களை உருவாக்கலாம். அதனால பைத்தன் ஒரு பொருள் சார் செய்நிரல் மொழின்னு சொல்றாங்க. அதான் சரியா தம்பி? சரி, வேற ஓகே. இப்ப 5ஆம் தலைமுறைக்கு உதாரணம் என்ன தம்பி? ஹலோ, 5ஆம் தலைமுறைக்கு உதாரணம் என்ன சார்? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்மதி. செயற்கை நுண்மதிங்கிற கான்செப்ட் வந்து வித்தியாசம். சரியா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் லாங்குவேஜஸா இருக்கு. சரியா, அது கிட்டத்தட்ட நீங்க 12வது 13வது ஹெட்டிங்ல படிப்பீங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் என்னன்னு. சரியா பிள்ளைகள், இப்ப செயற்கை நுண்மதி என்று சொல்லக்கிட்டாவ அது எப்படி இருக்கும்னு சொன்னா, அதாவது எப்படி சொல்லலாம், இப்ப படிச்சது வரைக்கும் சொல்றதா இருந்துச்சுன்னு சொன்னா, அதாவது எப்படின்னு சொன்னா பிள்ளைகள், ஒரு விஷயத்தை ஒரு விடயத்தை ஒரு செய்யறதுக்கு மனிதன் கொண்டுள்ள ஆற்றலுக்கும் திறனுக்கும் நிகராக ஒரு கணனியை உருவாக்குற. எப்படி விளங்குது என்று சொல்றியாது. அதாவது ஆர்டிபிஷியல் செயற்கையாக ஒரு மொழியை உருவாக்குற. சரியா, எல்லாம் செயற்கைதான். அது மனிதனுக்கு நிகரா இருக்கும். மனிதன் எப்படி செயற்படுத்துவானோ அதுக்கு நிகரா இருக்கும் அந்த மெஷின். சரியா, அது கிட்ட நீங்க 13வது கேட்டீங்களா, அது கொஞ்சம் தெளிவா படிப்பீங்க தம்பி. சரியா, அப்ப அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இந்த இடத்துல கொண்டு கொஞ்சம் பூச்சி கொஞ்சம் கூடுதலா சொல்லிக்கல, அது அதை மட்டும் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. சரியா முஸ்னி? சரி, வேற? சரி சரி. சரி, ஓகே. அடுத்து கொஞ்சம் சட் பண்ணாம பேசுனீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் இல்லைங்க, சட் பண்ணுது. லைக் ரோபோ அதுவும் இருக்கலாம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு வகை தான், ஒரு வகைக்குள்ளதான், எக்ஸ்பர்ட் சிஸ்டத்துக்குள்ளதான் ரோபோ வருவார். சரியா, முற்றுமுழுதான் இல்லை. ஹனான், ஓகே, குட். ஹனான், அந்த சாரி ஹனான், நான் உங்களை ரிமூவ் பண்றேன்னா. சரியா, சரி, ஓகே. அப்ப சரி, 2வது. சரியா, 3. அப்ப ரெண்டாவது ஆன்சரை பாத்தீங்கன்னு சொன்னா சும்மா செக் பண்ணி பார்ப்போம். இதுல எத்தனை பேர் ஆன்சர் இருக்குன்னா, இது அதிகமான பேர் ஆன்சர் எழுதிருக்கீங்க. சரியால இருக்கீங்க, 52 பேர் ஆன்சர் எழுதிருக்கீங்க. சரியா, அடுத்த ஆப்ஷன் கூடுதலான ஆப்ஷன் போயிருக்குன்னா 2வது கேள்விக்கு தான் கூடுதலான ஆன்சர் போயிருக்கீங்க. ரெண்டாவது ஆன்சருக்கு
18 பேர் ஆன்சர் போட்டிருக்கீங்க. ரெண்டாவது ஆன்சர் என்ன? ரெண்டாவது பி மாத்திரம் ஒன்று இருக்கு. அப்ப அந்த ஆன்சர் போட்டாங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். இன்டர்பிரிட்டர் மொழின்னு உங்களுக்கு விளங்கி இருக்கு. மத்த ரெண்டும் என்ன சி வந்து பிளண்டும் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. ஏ மட்டும்தான் நீங்க இப்ப ரெண்டாவது பி மாத்திரம் விட எடுத்தாக்கோள் சி பிளண்டும் எடுத்திருக்கீங்க. அது ஒரு பிரச்சனை இல்லை. அப்ப அதுவும் சரியா யோசிச்சிருக்கீங்க. ஏ வந்து என்னன்னு சொன்னா பிள்ளைகள், அப்ப நீ இதை யோசிச்சுக்கோ. ஏ வந்து பியூர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜஸ் வந்து பொருள்சார் செய்நிரல் மொழி வந்து பைத்தன் ஜாவாவில் பியூர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் எல்லாமே செய்து வச்சிருக்க பயன்படுத்துற மட்டும்தான். அது என்ன சேர்ந்தளிப்படு போக பார்ப்போம். சரியா, கொஞ்சம் நோட் பண்ணி கொள்ளுங்க. சரியா, ஓகே. அடுத்து பார்க்க போறோம். மூணாவது கேள்வி. சரியா, செய்நிரல் மொழிபெயர்ப்பி பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. இதை மொழிபெயர்ப்பினா என்ன விளங்கி இருக்கணும் பிள்ளைகள். மொழிபெயர்ப்பினா என்ன? உங்களோட சோர்ஸ் கோட் வந்து மெஷினுக்கு தெரியாது. சோர்ஸ் கோடுக்கு என்ன தெரியாது? மெஷினுக்கு தெரியாது. மெஷின் சோர்ஸ் கோட் என்னத்தால் உருவாக்கப்பட்டது? என்னத்தால் உருவாக்கப்பட்டுச்சுன்னா உங்களோட ஹை லெவல் லாங்குவேஜஸ், உங்களுக்கு நெருக்கமான சொற்கள், உங்களை ஆங்கில சொற்களை பயன்படுத்தி. பைத்தன்ல எந்த மொழியும் எழுதலாமா? நீ தமிழால் எழுதலாம், சிங்களத்தால் எழுதலாம், அரபால் எழுதலாம், ஹிந்தியால் எழுதலாம். வேண்டிய மொழியால பைத்தன் எழுதலாம். எல்லாத்துக்கும் மார்க்ஸ் போடுவாங்க. சரியா, இங்கிலீஷால் எழுதுறது இல்லை அப்படின்னு இல்லை. சரியா, பைத்தன் அப்படி ஒன்றும் இல்லை. அதாவது நீ உனக்கு எந்த சொல், எந்த வசனம், எந்த மொழி உனக்கு பரிச்சயம் அந்த மொழியால நீ எழுதலாம். சரியா, எழுதலாம். ஆனா அந்த மொழி எல்லாமே யாருக்கு தெரியாது? கணனிக்கு தெரியாது. கணனிக்கு தெரிஞ்சது என்ன? 1 0 தான் கணனிக்கு தெரியும். ஆகவே இங்க வந்து நீங்க எழுதுறத கணனிக்கு தெரியப்படுத்துறனா இடையில ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஆள் தேவை. அவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கும். அதுல 3 டிரான்ஸ்லேட்டர் இருக்காரு. என்னென்ன இருக்கு? ஒன்று தொகுப்பின் ஒரு ஆள் இருக்கார், வரிமொழி மாற்றின் ஒரு ஆள் இருக்கார், இன்டர்பிரிட்டர் ஒரு தொகுப்பின் இருக்கு, அதாவது கம்பைலர் ஒன்று இருக்கு, இன்டர்பிரிட்டர் இருக்கு, அசம்பிளர் இருக்கு. தொகுப்பி என்ன செய்யும்? சோர்ஸ் கோட்டை முற்று முழுதா மிஷின் கோட்டுக்கு மாற்று. இன்டர்பிரிட்டர் என்ன செய்யும்? இன்டர்பிரிட்டர் என்ன செய்யும் சொன்னா, அதாவது சோர்ஸ் கோட்ல காணப்படுற கட்டளையா வரி வரியாக மிஷின் கோட்டுக்கு மாற்றும். அசம்பிளர் என்ன செய்யும்? அதுல அசம்பிள மொழிக்கு ஏற்றவாறு அதுல காணப்படுற ஆங்கில சொற்களை மட்டும் கணனிக்கு மாற்றும். முற்று முழுதா இல்ல. சரி, ஓகே, அவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கணும். தொகுப்பிகள் மூலக்குறிமுறையினை ஒரேடியாக இயந்திர குறிமுறைக்கு மாற்றுகின்றன. தொகுப்பிகள் மூலக்குறிமுறையினையும் இந்த வசனம் மூலக்குறிமுறை என்ற சோர்ஸ் கோட் ஒரே அடியாக ஒரே நேரத்தில் இயந்திர மொழிக்கு மாற்றும். அதான் தொகுப்பி. வரிமொழி மாற்றிகள் முழு மூலக்குறிமுறை ஒரே அடியாக இயந்திர குறிமுறை மாற்றுகின்றன. வரிமொழி மாற்றிகள் முழு மூலக்குறிமுறையினையும் ஒரே அடியா சொல்லுங்க. டவுட்டா? கொஞ்சம் டவுட் விளங்கல என்ன? ஓகே சார். வரிமொழி மாற்றி மட்டும் தானே சார் பைத்தன்ல யூஸ் பண்றேன்? ஓ, பைத்தன்ல வரிமொழி மாற்றி மட்டும்தான் இருக்கும். ஜாவாவுல தான் ரெண்டும் இருக்கும். ஜாவாவுல மட்டும்தான் கம்பைலரும் இருக்கும், இன்டர்பிரிட்டரும் இருக்கும். கம்பைலர் ஃபர்ஸ்டா நடந்த பிறகு இன்டர்பிரிட்டர். நான் அடுத்த ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி கொள்றேன் பிள்ளைகள், நான் அந்த கொஸ்டின் கேட்கறது டைம்ல கேளுங்களா தயவு செய்து. சரியா, அப்படி என்று சொன்னா அந்த டைம்ல கட்டிக்கிறேன் எல்லாருக்கும் அது பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா சில உங்களுக்கு கிளியரா போய்கொண்டு இருக்கும். அதுல ஒரு ஆள் குறுக்களகிட்ட கொஞ்சம் இதா இருக்கும். கொஞ்சம் அப்படி கேளுங்களா. நான் வேண்டிய மட்டும் அடிமட்ட டவுட்கள் நான் சொல்லி தருவேன். அவனுக்கு அதை பத்தி கவலைப்படாதீங்க. சரியா, வேண்டிய அளவு சொல்லி தருவேன் நான். அப்ப இப்ப வரிமொழி மாற்றிகள் முழு மூலக்குறிமுறை ஒரே அடியாக இயந்திர மொழிக்கு மாற்றும். ஒரே அடியா மாற்றாது. என்ன செய்யும்? மூலக்குறிமுறை கட்டளையாக வரியாக இயந்திர குறிமுறைக்கு மாற்றும். சரி, வரியா ஒவ்வொரு 100 லைன் எழுதப்பட்டிருந்தா முதலாவது மிஷின் கோட்டுக்கு மாத்தியாச்சு, செகண்ட் லைனை மாத்தியாச்சு, தேர்ட் லைனை மாத்தியாச்சு, ஃபோர்த் லைனை அப்படித்தான் மாத்திட்டு வரும். சரியா, அப்ப பி வந்து என்ன? பிழையா இருக்கு. அப்ப உண்மையான இருக்கு பி வந்து பிழை என்ன. ஆகவே ஒரு பி வந்து பிள்ளைண்டா என்ன? ஒன்று என்ன? முதலாவது விட வரணும், அல்லது மூணாவது விட வரணும், அல்லது நாலாவது விட வரணும். சரி, சிஏ பாப்போம். உயர்மட்ட மொழிகளில் எழுதப்பட்ட செய்நிரல்கள். உயர்மட்ட மொழினா என்ன அர்த்தம்? இங்கிலீஷ்ல ஹை லெவல் லாங்குவேஜஸ். ஹை லெவல் லாங்குவேஜ் என்ன அர்த்தம்? மனிதனுக்கு மிக நெருக்கமான சொற்கள், மனிதனுக்கு விளங்கக்கூடிய சொல், மனிதனுக்கு கிட்ட இருக்கும் அந்த சொல். சரியா, உயர்மட்ட மொழிகளில் எழுதப்பட்ட செய்நிரல்கள் கணினியில் நிறைவேற்றப்படுவதற்கு செய்நிரல் மொழிபெயர்ப்பிக்கு அவசியமாகும். சரியான வரைவிலக்கணம் அது. சி வந்து உயர்மட்ட மொழிகள்னு சொல்லக்கிட்ட என்ன அர்த்தம்? உயர்மட்ட மொழினா எழுதுங்க, ஒரு இடத்தை எழுதுங்க கட்டாயம். என்னென்று உயர்மட்ட மொழினா என்ன அர்த்தம்?
அதாவது என்னென்னு சொல்ல போற நாம மனிதனுக்கு மிக நெருக்கமான சொற்களை கொண்டு உருவாக்கப்பட்ட செய்நிரல். அந்த செய்நிரல் கண்ணனிக்கு விளங்காது. அந்த செய்நிரலை மொழிபெயர்ப்பு செய்வதற்கு செய்நிரல் மொழிபெயர்ப்பிகள் அவசியமாகும். அப்ப ஏயும் சியும் சரி, சரியா பிள்ளைகள்? நிறைவேற்றப்படுவதற்கு மொழி அவசியமாகும். ஏயும் சியும் சரி. அப்ப இதுல விட என்னண்டு வந்திருக்கணும் நமக்கு? அப்ப ஏயும் சி என்று சொன்னா 4வது விட, சரியா? அப்ப 4வது விடையை பாத்தீங்கன்னு சொன்னா 4வது விடையை பாத்தீங்கன்னு 3வது கேள்வி தானே பிள்ளைகள்? என்ன 3வது கேள்வியோட 4வது கேள்வியா 3வது கேள்வியா? 3வது கேள்விதான், சரியா? இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் என்ன, இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 4வது கேள்வியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 62 பேர் ஆன்சர் எழுதிருக்கீங்க 4வது கேள்வி. அது பிரச்சனை இல்லை, சரியா? அதுக்கு அடுத்த ஆன்சர் போட்டிருக்கீங்க எத்தனாவது விட. அப்ப மற்ற பிரச்சனை இல்லை. இந்த 1வது 2வது நம்ம கன்சிடர் பண்ண தேவை, 5வது விடையும் போட்டிருக்கீங்க, அது கன்சிடர் பண்ண தேவையில்லை நாம. ஆனா 18 3வது விட போட்டிருக்கீங்க, 18 பேர் போட்டிருக்கீங்க. ஏன் 3வது விட போட்டிருப்பீங்க? 3வது சரிந்து. அப்ப சி. அப்ப உங்களுக்கு என்ன விளங்கி இருக்குன்னு சொன்னா, அந்த 18 பேருக்கு என்ன விளங்கி இருக்குன்னு சொன்னா, சோர்ஸ் கோட் ஒன்று எழுதப்படுறதுக்கு என்ன செய்நிரல் மொழியை சோர்ஸ் கோட் ஒன்று மொழிபெயர்ப்பு செய்யறதுக்கு மொழிபெயர்ப்பு அவசியம் விளங்கி இருக்கு. ஆனா மேல இருக்க அந்த மொழிபெயர்ப்பு அவசியத்தை விளங்கி இருந்த அந்த மொழிபெயர்ப்புக்கு உதாரணம் தான் 2, தொகுப்பியும் வரிமொழி மாற்றியும். தொகுப்பியும் வரிமொழி, அந்த 2வது ஆன்சர் போட்டாங்களுக்கு சொல்றேன் நான், சரியா? இந்த தொகுப்பியும் வரிமொழி மாற்றியும் சரி. என்ன எந்த அடிப்படையில? இந்த செய்நிரல் மொழியில பெயர்ப்பிகள். இந்த செய்நிரல் மொழியில பெயர்ப்பிகள் வந்து இவங்க 2 பேரும் தான், தொகுப்பியும் வரிமொழி மாற்றியும். தொகுப்பின்டா என்ன? ஒரே அடியா இயந்திர குறிமுறைக்கு மாற்றும். வரிமொழி மாற்றினா என்ன? வரி வரியா மாற்றும், கட்டளையா மாற்றும். அவ்வளவுதான் ஆன்சர். இப்ப 3வது இருக்கிற டவுட்டை கேளுங்க. எனி டவுட்? சோர்ஸ் கோட் வந்து 10 தான் ஆகப்பட்டுமா? எஸ். இல்ல சோர்ஸ் கோட் வந்து தம்பி ஹை லெவல் லாங்குவேஜஸ். ஹை லெவல் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லக்கிட்டா திருப்பி சொல்றேன், அதே வேர்டை தான் உச்சரிக்கணும். புதுசா ஒரு வேர்டெல்லாம் உச்சரிக்கல நான். சோர்ஸ் கோட்ல மெஷின் கோட் இருக்காது. மெஷின் கோட் இருந்தா என்னத்துக்கு நான் மொழிபெயர்ப்பு செய்யணும்? மொழிபெயர்ப்பு செய்ய தேவையில்லை. சோர்ஸ் கோட் வந்து ஹை லெவல் லாங்குவேஜஸ். ஹை லெவல் லாங்குவேஜஸ் பத்தி எங்க படிச்சிருப்பீங்க? உங்களோட செகண்ட் ஹெடிங்ல படிச்சிருப்பீங்க. ஓகே, थैंक यू. சரியா? சரி, ஓகே. வேற எனி டவுட்? வேற யாருங்க டவுட் இருக்கா? சரியா, ஓகே. அப்ப அடுத்த கேள்விக்கு நகர்வோம். சரியா? அந்த 3வது விட போட்டவங்களுக்கு நான் விளக்கம் சொல்லிடுறேன். ஏன் பிழை போட்டிருப்பீங்கன்னு அதன் பிரகாரம் நீங்களும் கொஞ்சம் மாத்தி கொள்ளுங்க. சரியா? கொஞ்சம் அடுத்து பார்க்க போறோம். 4வது கேள்வியை பார்ப்போம். சரியா? 4வது கேள்வி நாம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா அதி கூடுதலான எங்களுடைய ஸ்கிரீன் விளங்குது என்ன பிள்ளைங்க உங்களுக்கு? சரி, ஸ்கிரீன் விளங்கும் நினைக்கிறேன். 4வது கேள்வியில பாத்தீங்கன்னா 91 பேர் எக்ஸாம் எழுதி 85 பேருக்கு சரி. இப்ப 91 பேர் கட்டாயம் எக்ஸாம் எழுதுங்க மேக்ஸிமம். நான் அந்த கட்டாயம் இந்த அட்டெண்டன்ஸை பார்த்து வராத ஃபுல்லா ரிமூவ் பண்ணுவேன் நான். சரியா? அது ஒரு ப்ராசஸ் நடந்து கொண்டிருக்கு, மற்றவர் செய்து கொண்டிருக்கார். சரியா? ஆகவே தேவையில்லை பிள்ளை, சும்மா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வரணும். இப்ப நேரடியா இந்த கிளாஸுக்கு வராக்கோள் இதுல இருக்கிறீங்க தெரியும், நாம இப்படி கண்டிப்பா இருப்போம் உண்டு. சரியா? சரி, ஓகே. அப்ப 4வது கேள்வியை பாத்தீங்கன்னா அது இதா இருக்கு. 91 பேர் எக்ஸாம் எழுதி 85 பேருக்கு தான் நினைப்பட்டிருக்கு, சரியா வரப்பட்டிருக்கு. மிச்சம் 6 பேருக்கு தான் பிழைச்சிருக்கு. அதுல 2வது கேள்வி 5 பேர், 5வது விட ஒரு பேர் சூஸ் பண்ணிருக்கீங்க. பார்ப்போம் 4வது கேள்வி என்ன விஷயம் பார்ப்போம். இவர் பின்வரும் கூற்றினை கருதுக. இடைவெளி ஒன்று இருக்கு என்பது செய்நிரல் மொழிகளில் எழுதப்பட்ட மூலக்குறிமுறையினை, செய்நிரல் மொழியில் எழுதப்பட்ட மூலக்குறிமுறையினை கணனி விளங்க முடியுமான இயந்திர குறிமுறைக்கு மாற்றுகிறது. சரியா? செய்நிரல் மொழியா எழுதப்பட்ட, சரியா, செய்நிரல் அதாவது ஸ்பேஸ போட்டுட்டு என்பது செய்நிரல் மொழிகளில் எழுதப்பட்ட மூலக்குறிமுறையினை கணனி விளங்க முடியுமான இயந்திர மொழிமைக்கு மாற்று. எது மாற்றுகிறது? செய்நிரல் மொழி மாற்றி தான் மாற்றும். செய்நிரல் மொழி மாற்றி தான் மாற்றும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு 5 விடையை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. செய்நிரல் மொழி மாற்றி தான் இவ்வளவு நேரம் பேசின விஷயம். சரியா? இப்ப இதுல 2வது விடை ஒன்று இருக்கு. அதுல விட வந்து 1வது விடை தான். அதிகமா 85 பேரும் போட்டிருக்கீங்கன்னு சொன்னா அது நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப அதை பத்தி நான் கூடுதலா பேச தேவையில்லை. நான் நிறைய பேர் அரைச்சுமாவா அரைக்க தேவையில்லை. நான் நிறைய பேர் சரியா செஞ்சிருக்கேன். அப்ப அதை பிரகாரம் செய்ய தேவையில்லை. எக்ஸாம் எழுதாம ஆக்கள் இருந்தீங்கன்னா தான் அடுத்த ட்ரபிள் உங்களுக்கு. சரியா? சரி, தொடரியல்டா என்ன? யாராவது தெரிஞ்சாக்கள் இருக்கிறீங்களா? தொடரியல்
தொடரியல்டா என்ன? யாரும் தெரிஞ்சா கொண்டிருக்கிறீங்களா? தொடரியல் தமிழ் தான் லேசான மீனிங். சிண்டெக்ஸ் இங்கிலீஷால சொல்றதுக்கு கஷ்டமா இருந்தா கொஞ்சம் டைப் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. தொடரியல்டா என்ன? உங்களுக்கு தெரியாதா? அப்படி எத்தனை பேர் இருக்கிறீங்க? 90 பேர் இருக்கிறீங்க. சரி அதான் சார் இன்டெக்ஸ் இல்ல தொடரியல் சொல்றது சரியா? இப்ப அப்படின்னு இல்ல, தொடரியல் சொல்றவர் என்னன்னு சொன்னா அப்படியே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியாது சொன்னா அவடத்தை நோட் பண்ணி கொள்ளுங்க. ஒரு நோட் புக் கொண்டு எடுத்துட்டு அழகா நோட் பண்ணுங்க. இதெல்லாம் நல்ல கேள்வி. இந்த தொடரியல் சொல்ற பாருங்க, இல்லைங்க ஒரு செக் பண்றாங்க. தொடரியல் சோர்ஸ் கோட இலக்கணம். ஓகே அதான் இலக்கண விதிமுறை. நஷாத் ஹானி ஒரு மொழியின் இலக்கண கட்டளைகள். சரி, எஸ் அதான் சரி. ஓகே குட். அதாவது தொடரியல் என்று சொல்றதுல சோட என்னன்னு சொன்னா ஒரு மொழியில காணப்படுகின்ற இலக்கண விதிமுறை. ஒரு மொழியில காணப்படுற இலக்கண விதிமுறை தான் தொடரியல். ஒரு மொழி ஒன்று நீங்க படிக்க போறீங்கன்னு சொன்னா பிள்ளைங்க அந்த மொழியில இலக்கணம் தெரியாம உங்களால ஒன்றுமே செய்யல. ஈவன் நீங்க இங்கிலீஷ் தான் படிக்க போறீங்க, இங்கிலீஷ் படிக்க போறீங்க, அல்ல சிங்களம் படிக்க போறீங்க, வேற ஒரு மொழி ஒன்று படிக்க போறீங்கன்னா அந்த மொழியில இலக்கணம் தெரியாம எதுவுமே செய்யல. உங்களால மொழியை பேசவே இல்லை. நாம பைத்தன் படிக்க போறோம், நாம கணனியோட பேச போறோம், கணனியோட தரவு பரிமாற்றம் செய்ய போறோம். நாம சொல்றத கணனி செய்ய போகுது. அதான் பைத்தன், அதான் ப்ரோக்ராம் மொழி. அப்படி செய்ய போறீங்கன்னு சொன்னா, சொல்றதை செய்ய போறீங்கன்னு செய்ய வைக்க போறீங்கன்னு சொன்னா பைத்தனுக்குன்னு ஒரு சிண்டெக்ஸ் இருக்கு, ஒரு குறியீடு இருக்கு, இலக்கணம் இருக்கு. பைத்தன் இலக்கணம் தான் தொடரியல். அதாவது தொடரியல் சொல்றது சோடா சொல்றது ஒரு மொழியில காணப்படுற இலக்கண விதிமுறை தான் தொடரியல். சரியா? வலு என்று சொல்லக்கிட்டாவ வலுன்னு சொல்லக்கிட்டாவ 3 விதமான வலு இருக்கா. நம்ம விடத்தை சரி ஓகே விட வந்துட்டுங்கிறதுக்காண்டி பேசத்தான் வரும். வலுன்னு சொல்லக்கிட்டாவ ஒன்று தொடரியல் வலு இருக்கு, அடுத்த செமெண்டிக் வலு இருக்கு, அதாவது சொற்பொருளியல் வலு இருக்கு, அல்லது ஓட்ட நேர வலு இருக்கு. வலுன்னு சொல்றது என்ன வகை? வலுன்னு சொல்றது என்ன? பிழை. அதாவது பேச்சு வழக்கம் சொன்ன பிழை சொல்றதுதான் வலு. அதாவது உங்களோட தொடரியல்ல காணப்படுகின்ற அல்லது நீங்க எதிர்பார்க்கிறது செயற்படுத்த முடியாது காணப்படுகின்ற செயற்பாடுதான் வலு. தொடரியல் ஏற்படுத்தவது தொடரியல் வலு. வலு நீக்கின டீபக்கிங் தான் சொல்றேன். டீபக்கிங் தான் சொல்றவர். டீபக்கிங் வலு நீக்கின்னு சொல்றவர மீனிங் என்ன? வலு நீக்கின்ற என்ன? அந்த வலுவை நீக்கிற செயற்பாடு. நீங்க வலுவனை கண்டுபிடிச்சிட்டு அதை நீக்கிற செயற்பாடு என்ன வலு நீக்கின்னு சொல்றது. செய்வன் என்று சொல்றவர் என்ன? அதாவது விசேடத்தன்மையான குறியீடுகள். இப்ப பிளஸ் மைனஸ் மல்டிப்ளை பண்றதுக்கு அஸ்டரிக் இந்த ஸ்லாஷ் அதெல்லாம் விசேடத்தன்மையான குறியீடு ஆபரேட்டர். இதுக்கு அடுத்த ஹெடிங் நான் அதை தான் படிப்பேன். இப்ப தொடரியல் படிப்பேன், அடுத்த ஹெடிங் வலுவை படிப்பேன், வலு நீக்கிய படிப்பேன், செய்வனியை படிப்பேன். அப்ப நம்ம இதுக்கு அடுத்த டியூட் அதைத்தான் நான் தயாரிச்சு கொண்டிருக்கேன். அதுல நான் அடுத்த படிப்பேன். சரியா பிள்ளை? சரி, எனி டவுட்? 4வது. அப்ப நாலாவதுக்கு விட முதலாவது இது மேக்சிமம் எல்லாருமே செய்திருக்கீங்க. அவை மேலதிகமான தெரிஞ்சதுக்கான அடிக்கிறீங்க. அடுத்த தெரியாம போட்டிருக்கோம், அதை நான் விளங்கப்படுத்திருக்கேன். 4வதுல இருக்கிற ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். எனி டவுட்? வேற யார டவுட் இருக்கா? சரியா? டவுட் இல்லை. சரி ஓகே, எல்லாரும் இருக்கிறீங்க நானே. சரி ஓகே, அப்ப நான் இப்ப அடுத்தது சொல்றேன்னு பார்ப்போம். அஞ்சாவது விடு சாரி 5வது கேள்வி பார்க்க போறோம். கொஞ்சம் யாரை செக் பண்றாங்க. எஸ், என்ன டவுட்டா தம்பி? எஸ் அர்த்தம் என்ன? டவுட் இருக்குல்ல? இல்ல எஸ் சொன்னா விளங்கிட்டு அர்த்தம். அப்படி எடுத்துக்கொள்றேன் நான் எந்த பாசிட்டிவ்க்கு. சரியா? சரி ஓகே. சரி, அப்ப 5வது கேள்விக்கு போவோம். 5வது கேள்விக்கு போவோம். இப்ப 5வது கேள்வியில் என்ன இருக்குன்னு சொன்னா, இப்ப 5வது கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா என்ன மிக குறைவான பேர் சரியெடுத்த
கேள்வி 5வது கேள்விதான். மிக குறைவான பேர் 22 91 பேர்ல 22 பேர் சரி எடுத்தது. 5வது கேள்வியில மிக குறைவான பேர் சரி எடுத்தது. சரியா? சரி, ஓகே. 5வது கேள்வியை பார்ப்போம். சரி, இப்ப தெளிவா வாசிக்கணும் பிள்ளைகள். இந்த எதுவுமே இல்லை. செய்நிரல் மொழிகளில் இது ஒரு பாஸ்வேர்ட் கேள்வி. செய்நிரல் மொழிகளில் பயன்படுத்தப்படும் தொகுப்பிகள் பொருள்கோடலிகள் தொடர்பான பின்வரும் கூற்றுக்கள். இப்ப பேசின விஷயம் தொகுப்பின்டா என்ன, சோர்ஸ் கோட முற்றுமுழுதா மாத்து. பொருள்கோடலி இன்டர்பிரிட்டண்டா என்ன, கட்டளை வரி வரியா மாத்துறது, அவ்வளவுதான். ஏ அசம்பிளர் மொழியில் எழுதப்பட்ட செய்நிரலை நிறைவேற்றுகை செய்ய தொகுப்பி அல்லது பொருட்கோளோட அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் லைன் இருக்கிறீங்களா பிள்ளைகள்? கொஞ்சம் பேசுங்க கொஞ்சம். இருக்காம் சார். சரி இருக்கு. சரி, ஓகே, குட். இல்லைங்க, யாரும் ஒரு செக் பண்ணுது. சரி, ஓகே. சரியா? சரி, ஓகே. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப அசம்பிளர் மொழியில் எழுதப்பட்ட செய்நிரலை நிறைவேற்றுகை செய்ய தொகுப்பி அல்லது பொருட்கோடலி அவசியம் இல்லை. சரியா? அவசியம் இல்லை. உங்களுக்கு இது எப்படி கூற்றுக்கல்வி பிரச்சனை சொன்னா பிள்ளையை தெளிவான பிள்ளையை வெட்டி விடுங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அசம்பிளர் மொழியில் எழுதப்பட்ட நிறைவேற்றுகை செய்ய, அதுக்குள்ள என்ன அசம்பிளர் மொழி பேசக்கிட்டாவே என்ன செகண்ட் ஜெனரேஷன் லாங்குவேஜஸ். செகண்ட் ஜெனரேஷன் லாங்குவேஜ் ஒரு மொழியை நிறைவேற்றுக செய்யக்கிட்டாவ பிள்ளைகள், அதாவது ஒரு மொழியில எழுதப்பட்ட அசம்பிளர் மொழியில் எழுதப்பட்ட செயல்களை நிறைவேற்றுக செய்ய தொகுப்பி அல்லது பொருட்களுடைய அவசியம் இல்லைன்னு இருக்கு. அப்ப நிறைவேற்றுக செய்யறதுக்கு நமக்கு தேவையானது மெஷின் கோடு தான் தேவை. சரியா? அதாவது என்னன்னு சொல்லு, அசம்பிளர் மொழியில் எழுதப்பட்ட சோர்ஸ் கோடு மெஷின் கோட்டுக்கு மாத்துறதுக்கு யார் தேவை? அசம்பிளர் தேவை. அதை மெஷின் கோட்டுக்கு ரன் பண்றோம்னா அந்த ஆப்ஜெக்ட் கோட் எப்படி இருக்கணும்? பைனரியில இருக்கணும். சரியா? அப்ப ஏ வந்து உங்களுக்கு குழப்பம் சொன்னா கீழே இருந்து பார்த்துக்கிட்டு மேல வருவோம். பார்ப்போம். பிஏ பார்ப்போம். இயந்திர குறிமுறையில் உள்ள செய்நிரலை நிறைவேற்றுக செய்ய தொகுப்பிகள் அவசியம் இல்லை. இயந்திர குறிமுறையில் உள்ள செய்நிரலை நிறைவேற்றுக செய்ய தொகுப்பிகள் அவசியம் இல்லைன்னு இருக்கு. அப்ப இயந்திர குறிமுறையில இயந்திர குறிமுறையில ஒரு செய்நிரல் இருக்குன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இருக்குன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் எடுக்கப்பட்ட லாங்குவேஜஸ் எப்படி நேரடியாக கணனியோட பேசப்பட்டது, நேரடியாக ஹார்ட்வேரோட தரவுகள் பரிமாற்றத்தில் ஈடுபடுத்தப்பட்டது. அப்ப வந்து என்ன, பி வந்து சரி, நமக்கு பி வந்து தெளிவான சரி. அப்ப ஏ வந்து சின்ன ஒரு குழப்பம் ஒன்றுக்கு வருவோம் அந்த இடத்துக்கு. சிஏ பாத்தீங்கன்னு சொன்னா நிறைவேற்றக்கூடிய செய்நிரல் தொகுப்பியினால் மூளைச்செய்நிரலாக மொழிபெயர்க்கப்படும். நிறைவேற்றக்கூடிய செய்நிரல் தொகுப்பியினால் மூளைச்செய்நிரலாக மொழிபெயர்க்கப்படும். அதே போல மாறி வரப்பட்டிருக்கணும். அந்த இது
இப்ப இவர் வந்து மாறி இருந்திருக்கணும். எது இந்த செய்நிரல் தான் எங்களை மாறும், எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலா மாறும். நிறைவேற்ற செய்யக்கூடிய செய்நிரல் தான் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக தொகுப்பியால மாற்றப்படும். அப்ப நமக்கு சி வந்து பிள்ளை, அப்ப சி பிள்ளை, பி வந்து சரி, அப்ப பி வந்து சரி, அப்ப சி பிள்ளையா இருக்கு. அப்ப ஏ பாருங்க, அசம்பிளர் மொழியில் எழுதப்பட்ட செய்திகளை நிறைவேற்றுக செய்ய தொகுப்பி அல்லது பொருட்கோளடி அவசியம் இல்லைன்னு இருக்கு. இதுக்கு 4வது விட தான் வந்திருக்கணும் என்ன, அதான் குறைய பேர் சரி என்ன. எஸ், இந்த மிஸ்டேக் தான் இருக்கு. விட போட்டிருக்கு 4 5வதுல 4வது விடையும் 15 பேர் தான் போட்டிருக்கு, 5வது விட 31 பேர் போட்டிருக்கீங்க. சரியா பிள்ளை? அது எந்த மிஸ்டேக் தானது. 5வது கேள்வி எத்தனாவது விட வந்திருக்கணும்டா, 4வது விட வந்திருக்கணும் பிள்ளை. ஏன் பிள்ளைகள் அது 5வது விடைய நிறைய பேர் சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? ஹலோ, எக்ஸாம்பிள் நான் இருக்கிறீங்க இதுல. ஹலோ, இருக்கும் சார். ஓ, பியும் சியும் சரின்னு எடுத்துருக்கீங்க. ஏன் அது நிறைய பேர் இருக்கிறீங்க? இந்த சி வந்து சரின்னு எடுக்கலாது என்ன பிள்ளை? என்று சொன்னா தெளிவான வசனம் அது, நிறைவேற்றக்கூடிய செய்நிரல் தொகுப்பினால் மூளை செய்நிரலாக மொழியாக மொழிபெயர்க்கப்படும் இருக்கு. அப்ப அது வந்து பிள்ளைதான பிள்ளை. அப்ப அதுதான் நிறைய பேர் சூஸ் பண்ணிருக்கீங்க. அப்ப அடுத்த இந்த அதாவது என்னன்னு சொல்றது, வாசிக்கப்பட்ட வசனம் பிள்ளை, நீங்க இந்த உச்சரிக்கப்பட்ட அந்த வசனம் பிள்ளையா வசனத்தை சரியா வாசிக்கல நீங்க, அதனால 5வது விடைய சரின்னு எடுத்திருக்கீங்க. அது 5வது விட சரின்னு என்ன அர்த்தம், பியும் சியும் சரின்னு நிறைய பேர் எடுத்திருக்கீங்க, சி வந்து பிள்ளை எடுத்து. சரியா பிள்ளை? வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. Any doubt பிள்ளை? சார் சி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். என்ன சி கூற்று சி, கூற்று சி வந்து எப்படின்னு சொன்னா, இப்ப இதுல இப்ப மொழி மாற்றினா என்ன தம்பி, மொழி மாற்றினா என்ன என்று சொன்னா சோர்ஸ் கோட்டை மெஷின் கோட்டுக்கு மாத்துற, அதாவது எக்ஸிக்யூட்டபிள் செய்யறா மாத்துறது. அந்த சோர்ஸ் கோட் தான் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் தான் இயங்கும். கணனில இயங்குதுன்னு சொன்னா கொஞ்சம் இல்லைங்க, யாரும் செக் பண்ணாம பிள்ளைகள் பேசுனீங்கன்னா நல்ல பிள்ளைகள். சார் சி விலங்கல். ஓகே குட். அப்ப நான் திருப்பி சொல்றேன் பார். இப்ப நான் ஒரு எதை காட்டுறேன், இப்ப இந்த ஸ்கிரீன் கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் மேல பண்ணா சரியா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு சி சப் லாங்குவேஜஸ் பிள்ளை. சரியா? சி சப் லாங்குவேஜஸ்ல நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேங்கிற பட்டன் ஒன்று வச்சிருக்கேன் நான். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேங்கிற பட்டனை கிளிக் பண்ணி இது எப்படி எழுதுறதுலாம் யோசிக்காத நீ, அதெல்லாம் செய்யாது, அதெல்லாம் திங்க் பண்ணாத. நான் சோர்ஸ் கோட் எப்படி எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலா மாற்றப்படுதுன்னு மட்டும் சொல்றேன் நான். அண்டு நான் செய்த ஜாவா இது மிச்ச ஃபெமிலியர். சரியா? சி சப் பர்சனல் கட்டிங்கன்னா சொல்லி தருவேன். யாரே ஒரு ஆள் கீறுது ஸ்கிரீன்ல வரலையா சார்? வரலையா? அது சரி ஓகே, கொஞ்சம் இல்லைங்க. சரி ஓகே, இப்ப வருதா முஸ்னி? சரி ஓகே ஓகே சரியா. இப்ப அவர்கிட்ட கேட்டதுக்காக வந்து என்னன்னு சொன்னா சார் சி விலங்கல. சரி ஓகே, நான் சொல்றேன் நான். சரியா? இப்ப இவர் என்னன்னு சொன்னா, இப்ப இவர் சோர்ஸ் கோட், இந்த சோர்ஸ் கோட் நான் எங்க சேவ் பண்ணிருக்கேன்னு சொன்னா, இப்ப இங்க பார் நான் என்ன சேவ் பண்ணி வச்சிருக்கேன், எங்க ஜாவா டெஸ்ட் ப்ரோக்ராம்ல எழுதியிருக்கேன். என்ன இருக்கு டெஸ்ட், இன்னும் இருக்கிறதா இந்த சோர்ஸ் கோட். இவர் சோர்ஸ் கோட், இந்த சோர்ஸ் கோட் வந்து இயங்காது. சரியா? இப்ப இவருக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பின்னுங்கிற ஃபோல்டர் இன்னும் இருக்கு, நான் இவரை அழிச்சு விடுறேன். சரியா? நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் அழிச்சு விடுறேன். சரி ஓகே. இப்ப செக் பண்ணாதீங்க பிள்ளைகள், கொஞ்சம் ஸ்கிரீன்ல வரலையா? வந்துட்டு சார். ஸ்கிரீன் ஒர்க் பண்ணுது. ஒர்க் பண்ணுதானே, கொஞ்சம் தெளிவா பார்த்து கொள்ளுங்க பிள்ளை. இப்ப நீ அந்த சியை தான் நான் விளங்கப்படுத்த போறேன். சி என்னன்னு சொன்னா, இப்ப
இப்ப நாம என்னன்னு சொன்னா எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் என்னன்னு சொல்ல போறேன், சோர்ஸ் கோட்னா என்னன்னு சொல்ல போறேன். எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் தான் மெஷின்ல இயங்கும். அதாவது நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் பிள்ளை, நான் அந்த 5 தாள் இருக்கிற அந்த பேப்பர் இருக்கும் நான் போட்டு தெளிவா விளங்கிட்டுன்னு சொன்னா அப்படியே பைத்தன் நல்லா விளங்கும் சொல்றது. அதுல டவுட் வச்சுக்கப்படா, எந்த அடிமட்ட டவுட்னாலும் சொல்லி மாறி மாறி சொல்லித்தாரு. அதான் வச்சு நான் உங்களுக்கு இதுன்னு சொல்றது. அதான் பேசிக் பிள்ளை, ஒரு மொழியில பேசிக் இது. இப்ப இது ஒரு சோர்ஸ் கோட் பிள்ளை. இப்ப நான் காட்டின அந்த ஃபோல்டர் வந்து நான் சொல்றேன் என்னன்னா இயங்காதுன்னு சொல்றேன். இதுதான் சோர்ஸ் கோட். இந்த சோர்ஸ் கோடை நான் இப்ப என்ன செய்ய போறேன்னா இயங்குற நிலைக்கு மாத்திரேன்னா இதுல ஒரு இந்த பில் பண்றேன்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. சரியா? இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதை பில் பண்றேன்னு சொல்றேன் பிள்ளை. இதை பில் பண்ணினா இப்ப என்ன செய்யறேன், இந்த சோர்ஸ் கோட்டை இயந்திர மொழிக்கு மாத்துது பிள்ளை. இப்ப அர்த்தம் இந்த பில் சக்சஸ் காட்டுது பாருங்க, கீழே 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 சக்சஸ் காட்டுறது மீனிங் என்னண்டா இந்த சோர்ஸ் கோட்டை மெஷின் கோட்டுக்கு மாத்திட்டு மெஷின் கோட்டுக்கு மாத்திரத்தால இப்ப என்ன நடக்குதுன்னா நறுக்கு. இப்ப பாருங்க, இவரை கிளிக் பண்ணினா இந்த EXE ஃபைல கிளிக் பண்ணினா இப்ப இது மெஷினுக்கு இயங்கு. இதை மெஷினுக்கு இயங்கி இப்ப அதுக்குள்ள எழுதப்பட்ட ஃபங்க்ஷன் என்ன செய்யணும் செயற்படுத்தப்படும். இப்ப இதான் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். நீங்க ஓஎஸ்ல படிச்சிருப்பீங்க EXE ஃபைல் உண்டு. ஓஎஸ்ல எப்படி படிச்சிருப்பீங்க, நீவ்ல இருந்து வெயிட்டிங் லெவலுக்கு வர்றது, அதாவது வெயிட்டிங் அல்லது ரெடி லெவலுக்கு வர ப்ராசஸ் என்ன எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலா இருக்கணும்னு படிச்சிருப்பீங்க. அந்த விஷயத்துக்குள்ள அந்த விஷயம் பதிலிருக்கு. இப்ப சி பார்ட் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் சோர்ஸ் கோடா மாறுன்னு சொல்லப்பட்டிருக்கு. எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் எதுவா மாறுன்னு சொல்லப்பட்டிருக்கு, எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் வந்து சோர்ஸ் கோடா மாறுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால சி பார்ட் பிள்ளை. ஆசேக் ஸ்கிரீன் வரலையே ஒருத்தருக்கும் வருதுதானே ஸ்கிரீன்? ஸ்கிரீன் வருது சார், வருது. வந்துருச்சு. ஆசிக் தானே? இப்ப சட் பண்ண யாரு? ஆசிக். ஆசிக் நான் பேர் காட்டுது, ஸ்கிரீன் வரலன்னு சொல்ல திருப்பி லாக் அவுட் பண்ணிட்டு திருப்பி ஜாயின் பண்ணுங்க வேணும்டா. சரியா? சரி, ஓகே. அப்ப இதான் இது எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் வந்து மீண்டும் சோர்ஸ் கோடா மாத்து போட்டுதான் இந்த சிபாட். சரியா? இந்த சிபாட் அதைத்தான் சொல்லுது. இந்த சிபாட் நிறைவேற்றக்கூடிய செய்நிரல், எக்ஸிக்யூட்டபிள் செய்நிரல் மாறி இருக்கணும். சரியா? நிறைவேற்றக்கூடிய செய்நிரல் தொகுப்பினால் மூலச்சை நிரலாக மொழிபெயர்க்கப்படும் சொல்றது. எக்ஸிக்யூட்டபிள் செய்நிரல் வேற, மூலச்சை நிரல் வேற. எக்ஸிக்யூட்டபிள் செய்நிரல் என்று சொல்ற மீனிங் என்னண்டா, இந்த எக்ஸிக்யூட்டபிள் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பிள்ளைகள் நீ இந்த சாஃப்ட்வேர் ஒன்று டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றா பிள்ளை. இன்ஸ்டால் பண்ணினதன் பிறகு ஒரு ஐக்கனை கண்டோட கிளிக் பண்றதானே, கிளிக் பண்றதுக்கு பயன்படுத்த அந்த ஃபைல் வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். அதுதான் நான் அடுத்து சொல்றேன், எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல், எக்ஸிக்யூட்டபிள் செய்நிரல் என்ன செயற்படுத்த கணனில செயற்படுறதுக்கு ரெடியா இருக்கும். அவர் எக்ஸிக்யூட்டபிள் செய்நிரல் தொகுப்பினால் மூலச்சினால் பின்பக்கம் செய்யும் சொல்லப்படுது. அதனால சி வந்து பிள்ளை. ஆகவே சீல தான் கொஞ்சம் ட்ரபிள் படுத்தப்பட்டிருக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு. அதனாலதான் இந்த சீல ஆன்சரை மாறி மாறி செய்யப்பட்டிருக்கு நீங்க. சரியா பிள்ளை? சரி, ஓகே. இப்ப அடுத்ததுக்கு நகர்வோம். எஸ், ஏ வந்து தம்பி இவர் என்னன்னு சொன்ன தம்பி, அசெம்பிளர் மொழியில் எழுதப்பட்ட செய்திகள் நிறைவேற்றுக செய்ய என்ன தொகுப்பி அல்லது பொருட்கோரடி அவசியம் இல்லை என்று இருக்கு. சரி, ஓகே, வருவது என்ன அதையும் இந்த செக் பண்றீங்க. அசெம்பிளர் மொழின்ற இந்த ஜெனரேஷன் செகண்ட் ஜெனரேஷன் மொழி. சரியா? செகண்ட் ஜெனரேஷன் மொழி தான் அசெம்பிளர் மொழி. சரியா பிள்ளைகள்? இப்ப அதான் 5 கேள்வி நிற்கும். இப்ப கிட்ட 7:30 ஸ்டார்ட் பண்ண 1 மணி கிளம்பி. சரியா? கொஞ்சம் ஃபாஸ்டா இருப்பேன் மைனி. இப்ப அந்த கேள்வி மற்ற கேள்வியெல்லாம் இதோட சார்ந்த கேள்வி தான். இப்ப அசெம்பிளர் மொழியில் எழுதப்பட்ட செய்நிரல் என்று சொல்லக்கிட்டாவே என்ன, அசெம்பிளர் மொழியில செகண்ட் ஜெனரேஷன் மொழி. அப்ப செகண்ட் ஜெனரேஷன் மொழியில செகண்ட் ஜெனரேஷன் சொல்லக்கிட்டாவே அசெம்பிளர் மொழியா அசெம்பிளர் ப்ரோ ஒருங்கு சேர்ப்பு பயன்படுத்தி, அதாவது ஆங்கில சில சொற்கள் வந்து ஆங்கில சொற்களா இருக்கும், சில சொற்கள் பைனரியா இருக்கு. இதை பயன்படுத்தி எழுதப்பட்ட சொற்களாக காணப்படும், செய்நிரலாக காணப்படும். இதை மொழிபெயர்ப்பு செய்யறதுக்கு என்ன நிறைவேற்றுக்கு செய்யறதுக்கு தொகுப்பி அல்லது பொருட்கோடு என்ன இல்லை அவசியம் இல்லை. அதை நிறைவேற்றுக்கு செய்யறதுக்கு யார் அவசியம்? அசெம்பிளர் அவசியம். அதுதான் அடுத்து சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே அதுல விட வந்து பிள்ளையாக மார்க் பண்ணப்பட்டிருக்கு 4வது. சரியா? சாரி 2வது. அது 4வது விடையா இருந்திருக்கணும் அவர். சரியா? சரி, ஓகே. கொஞ்சம் ஃபாஸ்ட் அறிவும் 5 கேள்விதான் செய்திருக்க இவ்வளவு நேரத்துக்கு. எஸ், அவசியம் இல்லைன்னு நினைக்குது.
அவசியம் இல்லை. அது ரெண்டும் ஓ, அப்ப அது ரெண்டும் அவசியம் இல்லை தானே? அவசியம் இல்லை, தேவையில்லை. அப்ப சரிதானே? சரிதானே, அதுதான் சரிதான் சொல்றேன் நான். அதான் தவறுதலா தான் நான் அந்த ஆன்சரை தவறுதலா மார்க் பண்ணி விட்டுருக்கேன் தம்பி. சரியா, அது சரியது அந்த கூற்று. சரியா, சரி. ஆறாவது பாத்தீங்கன்னு சொன்னாலும் ஆறாவது பெருசா டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் வராது. ஏன்னா மிக கூடுதலான பேர் அதை சூஸ் பண்ணிருக்கீங்க. சரியா, ஆறாவது ஆன்சரை மிக கூடுதலான, அதனால அஞ்சாவது குறைவான ஆன்சர் மார்க் பண்ணிருக்கீங்க. அதை விட கொஞ்சம் பிழைச்சத்தால தான். சரியா, ஆறாவது பாத்தீங்கன்னு சொன்னா என்ன, இப்ப பின்வருவனவற்றில் செய்நிரல் மொழிகள் தொடர்பான கூற்று அது. இயந்திர மொழிகள் இரண்டாம் தலைமுறை செய்நிரல் மொழிகளை சார்ந்தது. இப்ப இயந்திர மொழி இரண்டாம் தலைமுறை மொழி இல்லை, அது தெரியுமா உங்களுக்கு? இயந்திர மொழி என்று சொல்றதும் என்ன, இந்த இரண்டாம் தலைமுறை மொழி இல்லை. இயந்திர மொழி முதலாம் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். அப்ப முதல்ல அதுக்குள்ள அப்ப என்ன சரியான கூற்று கேட்கப்பட்டிருக்கு. சரி, ஒருங்கு சேர்ப்பு மொழி செய்நிரல்கள் அசம்பிளி லாங்குவேஜஸ் ப்ரோக்ராம் எந்த இயந்திரத்துக்கு நேரடியாக இயங்காது, நேரடியாக இயங்கும். சாரி, ஒருங்கு சேர்ப்பு மொழி செய்நிரல்கள் எந்த இயந்திரத்தில் நேரடியாக, இயந்திரத்துல நேரடியாக இயங்குற ஒரே ஒரு மொழி இயந்திர மொழி தான், பைனரி மொழி தான் இயந்திரத்தில் நேரடியாக இயங்கும். அப்ப நேரடியாக இயங்காது. ஒருங்கு சேர்ப்பு மொழிகள் முதலாம் தலைமுறை செய்நிரல் மொழிகளை சார்ந்தது. அது போல ஒருங்கு சேர்ப்பு மொழி வந்து இரண்டாம் தலைமுறை கணனி. சரியா, அடுத்து இரண்டாம் தலைமுறை மொழியை சேர்ந்தது. நாலாவது பாத்தீங்கன்னா ஒருங்கு சேர்ப்பு மொழி என்பது மனிதனை விட இலகுவாக வாசிக்கக்கூடிய இயந்திர மொழியின் ஒரு வடிவமாகும். சரியா, சரியா. இப்ப நாலாவதையும் அஞ்சாவதையும் கம்பேர் பண்ணுங்க. சரியா, மேல இருக்க மூணு பிள்ளை, தெளிவான பிள்ளை. ஒருங்கு சேர்ப்பு மொழி என்பது மனிதனை விட இலகுவாக வாசிக்கக்கூடிய இயந்திர மொழியின் ஒரு மனிதனை விட இலகுவாக இயந்திரம் வாசிக்காது. ஆனா என்ன நடக்கும்னு சொன்னா, மனிதனுக்கு ஆங்கில சொற்கள் இருக்கு, மனிதனும் வாசிப்பான். ஆனா சில சொற்கள் எப்படி இருக்கும்னு சொன்னா அதாவது என்ன பைனரி ஃபார்மேட்ல இருக்கு, ஹெக்ஸாடெசிமல் பைனரி ஃபார்மேட்ல இருக்கு இயந்திர, அதாவது என்னதுல அசம்பிளி மொழியில. ஆனா அதுல காணப்படுற சொற்கள் எல்லாத்தையுமே பைனரிக்கு மாத்திர மட்டும்தான் இயந்திரம் வாசிக்கும், அது தெரியும். அஞ்சாவது விடைய பாத்தீங்கன்னா ஒருங்கு சேர்ப்பிகளை பாவித்து இயந்திர மொழி செய்நிரலாக மாற்றலாம். அப்ப அசம்பிளி மொழியில எழுதப்பட்ட ஒருங்கு சேர்ப்பு, அதாவது அசம்பிள ஒருங்கு சேர்ப்பிகளை பயன்படுத்தி, அதாவது செகண்ட் ஜெனரேஷன்ல எழுதப்பட்ட செய்நிரலை அசம்பிளரை பாவித்து இயந்திர மொழியாக மாற்றம் செய்யலாம். இவர் சரி. அஞ்சாவது என்ன விட சரி. இது நிறைய பேர் சரியா செய்திருக்கீங்க. அப்படி இல்லை, அஞ்சாவது விட தான் எழுதிருக்கீங்க. அப்ப அதனால பெரிய ஒரு கஷ்டத்துக்குரிய விஷயம் ஒன்றுன்னு சொல்ற அளவுக்கு இல்லை. இதுல ஏதாவது டவுட்? ஐந்தாவது சரியா, கொஞ்சம் ஃபாஸ்டா கொஞ்சம் போகும் பிள்ளைகள். ஏழாவத பார்ப்போம். மொழிபெயர்ப்பு நிரல்கள் பற்றிய கூற்றுக்களை கருதுக. வரிமொழி மாற்றிகள் முழு மூளைச்செயல்களை உடனடியாக இலக்கு செயலாக மாற்றுகிறது. இதைத்தான் இவ்வளவு நேரம் பேசின விஷயம் என்ன. அப்ப இவர் பிள்ளை, எது பிள்ளை? இந்த இது பிள்ளை. ஏன் பிள்ளை? வரிமொழி மாற்றிகள் முழு மூளைச்செயலை உடனடியாக மாற்றாது, வரி வரியாத்தான் மாற்றும். அதனால பிள்ளை. உடனடியாக சொல்றது பிள்ளை, உடனடியாக சொல்றதால இவர் பிள்ளை. தொகுப்பிகள் முழு மூளைச்செயலை உடனடியாக இலக்கு செயலாக மாற்றுகிறது. அப்ப பி வந்து சரி. பி வந்து என்ன சரியா இருக்க போகுது. பி வந்து சரி. இப்ப சிய பாத்தீங்கன்னா உயர்மட்ட மொழிகளில் எழுதப்பட்ட செய்திகள் ஒரு வகையான கணனி மொழி நிறைவேற்றப்போ மொழிபெயர்ப்பு நிரல்கள் தேவையில்லை. அப்ப சி வந்து பிள்ளை. ஏன்னு சொல்லு உயர்மட்ட மொழிகள் எழுதப்பட்ட செய்திகள் ஒரு வகையான கணனியில் நிறைவேற்றப்படுது, மொழிபெயர்ப்பு அவசியம். செய்திகள் எப்படி ஹை லெவல் லாங்குவேஜா இருக்கும், மொழிபெயர்ப்பு செய்தால்தான் கணினியில் அந்த மொழி அந்த தேவை என்ன செய்யும், நிறைவேற்றப்படும், எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக மாற்றப்படும், அல்லது ஆப்ஜெக்ட் கோடாக மாற்றப்படும். எப்படி சொன்னாலும் சரிதான். ஆகவே மொழிபெயர்ப்பு அவசியம், தேவை இல்லைங்கிறதால அது போல மொழிபெயர்ப்பு என்ன தேவை. அவை பி வந்து சரி. அப்ப எத்தனாவது விட? ரெண்டாவது விடையா இருக்கு. சரியா பிள்ளைகள்? இதுல ஏதாவது டவுட் யாருக்காவது? எட்டாவது பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் செய்நிரலாக்கல் மொழிகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகள் பற்றி கருதுக. சி செய்நிரலாக்க மொழி முதலாம் தலைமுறை கணனி. சி வந்து முதலாம் தலைமுறை கணனி இல்லை. இதெல்லாம் பாஸ் பேப்பர் கல்வி. இதெல்லாம் சி வந்து என்ன தேர்ட் ஜெனரேஷன் லாங்குவேஜஸ். சி வந்து தேர்ட் ஜெனரேஷன். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் லாங்குவேஜஸ் எது? பைனரி மொழி மட்டும். பி. அப்ப சி வந்து என்ன, சாரி முதலாவது இருக்கிறது என்ன? ஏ வந்து பிள்ளை. பி ஒருங்கு சேர்ப்பு மொழி என்பது இரண்டாம் தலைமுறை கரணியாகும். அப்ப இவ்வளவு நேரம் பேசினத்துல சாராம்சமே அவர் தான். அப்ப அவர் உனக்கு தெரியும், இவரு சரி.
பைத்தன் என்பது இரண்டாம் தலைமுறை கணனி ஆகும். இரண்டாம் தலைமுறை கணனி இல்லை. இரண்டாம் தலைமுறை கணனிக்கு உதாரணம் என்ன? அசம்பிளர் லாங்குவேஜஸ் தான் இரண்டாம் தலைமுறை கணனி. பைத்தன் வந்து மூன்றாம் தலைமுறை கணனிக்கு உதாரணம். அப்ப பி மாத்திரம் சரி. அப்ப ரெண்டாவது சரி. 8வது ரெண்டாவது சரி. 9வது பாத்தீங்கன்னு சொன்னா செய்நிரல் மொழிபெயர்ப்பு பற்றிய கூற்றுக்களை கருதுக. தொகுப்பிகள் முழு மூல குறிமுறையும் ஒரேயடியாக இயந்திர குறிமுறைக்கு மாற்றுகின்றன. ஒரே விஷயம் தான் மீண்டும் மீண்டும் போட்டிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் பாஸ் வெப்ப கல்வி. மேல போன எல்லாமே அதிகமானது பாஸ் வெப்ப கல்வி. ஆகவே இவர் சரி. வரிமொழி மாற்றுகள் இயந்திர குறிமுறையின் மூல குறிமுறையை மாற்றுகள். இது போல வரிமொழி மாற்றுகள் இயந்திர குறிமுறையினை தெளிவா வாசிக்கணும். இயந்திர குறிமுறையினை மூல குறிமுறையா மாற்றுகிறது. மாற்றுகள் எப்படி செய்யும்? மூல குறிமுறையா தான் இயந்திர குறிமுறைக்கு மாற்றும். அதுல வரிமொழி மாற்றி எப்படி செய்யும்? லைன் பை லைனா, கட்டம் கட்டமா, சொற்கள் சொற்களாக மாற்றும். அவை பியும் பிள்ளை நமக்கு. சி உயர்மட்ட மொழிகளில் எழுதப்பட்ட செய்நிரல்கள் கணனியில் நிறைவேற்றப்படுவதற்கு மொழிபெயர்ப்புகள் அவசியம். பிள்ளைகள் இது பாஸ் வெப்ப கல்வி. மேல போனது பாஸ் வெப்ப கல்விதான். அப்ப 8வதுல பாத்தீங்கன்னா அவசியம் இல்லைன்னு இருந்துச்சு. 9வதுல பாருங்க அவசியம் காணப்படுது. ஆகவே உயர்மட்ட மொழிகள் எழுதப்பட்ட செய்நிரல்கள் கணனியில் நிறைவேற்றுக செய்வதற்கு செய்நிரல் மொழிகள் அவசியம். இது சரி. அப்ப எது விட வந்திருக்கணும்? ஏயும் சியும் விட வந்திருக்கணும். ஏயும் சியும் விட வந்திருக்கணும். அப்ப எத்தனை விட? 4வது விடையா இருந்திருக்கணும். ஏன்னா டைம் கொஞ்சம் போய்கொண்டிருக்க பிள்ளைகள், பிரச்சனை இல்லை. சரியா? 10வது விடைய பாத்தீங்கன்னு சொன்னா 10வது கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா பின்வரும் கூற்றுக்களில் பிழையானது எது? பைத்தன் ஒரு திறந்த மூல கணனி செய்நிரலாக்க மொழியாகும். பைத்தன் என்ன இது ஓப்பன் சோர்ஸ் தான் சொல்றது. ஓப்பன் சோர்ஸ்னா என்ன? வேண்டிய பிளாட்ஃபார்ம்ல எந்த ஒரு ஓஎஸ்லயும் இயங்கும். சரியா? பைத்தன் ஓப்பன் சோர்ஸ்னா நான் பேசுறதால நீங்க ஃபர்ஸ்ட் ஹெடிங்ல படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் செய்திருப்பீங்க. அப்ப பைத்தன் ஒரு திறந்த மூல கணனி செய்நிரலாக்கம் சொல்றது என்ன? இவரு சரி. அப்ப முதலாவது சொல்றவர் என்ன? இவரு சரி. 2வது பாத்தீங்கன்னா பைத்தன் ஒரு உயர்மட்ட கணனி செய்நிரலாக்கம் சரியது. ஏன்? அதுல பயன்படுத்தப்படல ஆங்கில சொற்கள் பயன்படுத்தப்படுது. அடுத்த வந்து என்ன? இது தேர்ட் ஜெனரேஷன் லாங்குவேஜ். தேர்ட் ஜெனரேஷன் லாங்குவேஜஸ் என்ன? ஹை லெவல் லாங்குவேஜஸ். அப்ப அப்ப 2வது சொல்றதும் என்ன? சரி. 3வது பாத்தீங்கன்னா ஒருங்கு சேர்ப்பி மொழி தாழ்மட்ட கணனி செய்நிரலாக்க மொழியாகும். ஆகவே இது பிள்ளை. 3வது வந்து பிள்ளை. அது இவர் பிள்ளைன்னு சொன்னா கீழே தேடணும். சில நேரங்களில் இவரை விட தெளிவான பிள்ளை இருக்காது. பாப்போம் கீழே. உயர்மட்ட மொழியில் எழுதப்பட்ட செய்நிரல்களை சிபி விளங்கிக் கொள்வதற்கு மொழி மாற்றி தேவையில்லைன்னு இருக்கு. அப்ப இவரை விட பிழையானது இது நகர்க்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த கேள்வி 4வது பாவம். உயர்மட்ட மொழியில் எழுதப்பட்ட சிபியு செய்நிரல்களை சிபியு விளங்கிக் கொள்வதற்கு மொழி மாற்றி தேவையில்லை. இந்த இடம் தான் மிக முக்கியமான பிழை. ஏனென்று சொன்னா உயர்மட்ட மொழியில் எழுதப்பட்ட எல்லா சொற்களும் என்ன சொல்? உயர்மட்ட மொழியில் எழுதப்பட்ட எல்லா சொற்கள் சரியா? உயர்மட்ட மொழியில் எழுதப்பட்ட எல்லா சொற்களும் ஆங்கில சொற்கள். அதாவது மனிதனுக்கு நெருக்கமான சொற்கள். விளங்கிக் கொள்வதற்கு மொழி மாற்றி தேவையில்லை இருக்கு. மொழி மாற்றி அவசியம். அவை வரும் பிள்ளை கொஞ்சம் வரும். இயந்திர மொழியில் எழுதப்பட்ட செய்திகளை சிபி விளங்கிக் கொள்வதற்கு மொழி மாற்றி தேவையில்லை. இவரு சரி. யாரு சரி? 5வது சரி. 5வது சரி. ஏன்னா இயந்திர மொழியில் இயந்திர மொழியில் எழுதப்பட்ட செய்திகள் ஒன்று மொழி மாற்றம் செய்ய தேவை. ஏண்டா கணனிக்கு தெரிஞ்ச இயந்திரத்துக்கு தெரிஞ்சது 1 தான். அப்ப நீங்க விடையா எழுதிருக்கணும். 1 3 அல்லது 4வது விடல் இருக்கணும். பொருத்தமான விடன்னு பேச போனீங்க என்று சொன்னா 2லயும் ஒப்பிடக்கிட்டா மிக பொருத்தமான விடன்னு பார்த்தீங்கன்னா 4வது மட்டும்தான் பொருத்தமான விட. என்ன நீங்க 3வது அடிச்சிருந்தாலும் சரி போட்டிருக்கணும், 4வது அடிச்சிருந்தாலும் சரி போட்டிருக்கணும். பொருத்தமான விடன்னு போட்டா 4வது விட தான். ஏன்னு சொன்னா ஒருங்கு சேர்ப்பு மொழி என்பது தாழ்மட்ட கணனி செயலாக்க மொழியாகும் என்று சொல்றது பிள்ளைதான். ஏன் பிள்ளைன்னு சொன்னா தாழ்மட்ட செயலாக்க மொழி என்று சொல்றதோட மீனிங் என்னன்னு சொன்னா 2 விஷயம் இருக்கு. கணனிக்கு தெரிஞ்ச மொழியா இருக்கணும். கணனிக்கு தெரிஞ்சிருக்கணும் அது. ஆனா உயர்மட்ட மொழின்னு சொல்றது ஹை லெவல் லாங்குவேஜஸ் சொல்றது தேர்ட் ஜெனரேஷன் மட்டும்தான். அப்ப ஏன் அசம்பிளி லாங்குவேஜஸ் தாழ்மட்ட மொழிக்கு கொஞ்சம் உள்ளடக்குறாங்கன்னு சொன்னா அசம்பிளி மொழியில சில சொற்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொல்லுங்க. சில சொற்கள் ஆங்கில சொற்களாகவும் சில சொற்கள் பைனரி சொற்களாக காணப்படும். அப்ப அதனால அது ஒரு கணனிக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு அளவு தெரிஞ்சிருக்குங்கிறதால தாழ்மட்ட மொழின்னு சொல்றது. ஆகவே இதுல மிக பொருத்தமான பிள்ளைன்னு சொல்றது 4வது விடதான். சரியா பிள்ளை? ஆகவே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். நான் இன்னொரு டியூட் ஒன்று வச்சிருந்தேன்னா உங்களுக்கு அதையும் விளங்கப்படுத்தினா டைம் காணாம போயிட்டு. சரியா பிள்ளை? சரி, ஏதாவது டவுட் இருந்தா சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் பேருக்கு டைம் ட்ரபிள் ஆடுறதுக்குன்னு சொன்னேன்னா அடுத்த கிளாஸ் வந்து நான் 8 மணிக்கு தான் நடத்துவோமா. அடுத்த கிளாஸ்
ஏன்னா கொஞ்சம் பேருக்கு நிறைய பேர் எஸ்எம்எஸ் போட்டிருந்தீங்க, மெசேஜ் போட்டிருந்தீங்க, டைம் கொஞ்சம் ட்ரபிளாக இருக்குது சார். சில நேரங்களில் என்ன நான் இன்னமும் சொல்கிறேன்னா, இந்த குரூப்பில் இருக்கிற 160 பேர் இன்னைக்கு 80 பேர் இருக்கிறீங்க, அரைக்கிற வசி பேர் இல்லை. அப்போ அவ்வளோ பேரும் ரிமூவ் பண்ணப்படுவீங்க. சரியா? அப்போ கொஞ்சம் என்னென்னு சொன்னால் நம்மளோட டார்கெட்டே வந்து 80 பேர், ஒரு 70-80 பேர் தான் டார்கெட். அவ்வளோ பேரும் என்ன செய்யலாம், நாம கொண்டு சேர்த்துடலாம். சரி, அப்படி வேற ஏதாவது டவுட்கள் இருந்தால் கேட்கலாம் நீங்கள். என்ன கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் டைம் தரலாம், நீங்க இதுல இருக்க வேண்டிய டவுட் ஒன்று கேட்கலாம். ஆகவே இந்த 10க்கு 10 மார்க்ஸ் வந்து 7 பேர் எடுத்திருந்தீங்க பிள்ளைகள், அதை கொஞ்சம் சொல்லிட்டு வரேன். சாரி, அப்ப கொஞ்சம் இல்லைங்களா? சரியா, 10க்கு 10 எடுத்து அவளையும் பார்த்துருக்க தானே வேணும் நீங்க கட்டாயம். சரியா, ஒன்று வந்து காத்தாவோட மீராபாலிகா சேர்ந்த 2 பேர், அலிகாரை சேர்ந்த ஒரு ஆள், அடுத்தது மாக்கார் ஸ்கூலை சேர்ந்தது 2 பேர், ரவுமானியாவில் ஒரு ஆள் நினைக்கிறேன். அவ்வளவு பேர் தான் இந்த 10க்கு 10 மார்க்ஸ் எடுக்கப்பட்டிருக்கு. அப்போ உங்களோட மார்க்ஸ் ஓகே, நல்லா இருக்கு. ஆனால் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா முயற்சி செஞ்சீங்கன்னா சரி. ஆனால் சராசரியா 6 மார்க்ஸ் எடுக்கலாம். 6 மார்க்ஸ் வந்து நல்ல பாஸ் மார்க்ஸ். சரி, ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம் பிள்ளை. சரியா, இந்த 10க்கு 10 மார்க்ஸ் எடுத்தவங்க இவங்க தான். அந்த லிஸ்ட் வந்து சமா, அஃப்லர், அலிகார் மீராபாலிகா உண்டு, ஏஎன்எஸ் உண்டு, அலிகார் நேஷனல் ஸ்கூல். சரியா, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா சரியா ஏன்னு சரியா, அடுத்தது மாக்கார் உண்டு, மீராபாலிகா 3 என்ன மாக்கார் அலிகார். சரியா, இவ்வளவு தான் அந்த 10க்கு 10 மார்க்ஸ் எடுத்தது. எனவே வாழ்த்துக்களா, ஜிசாக்கல்லாஹிர், வாழ்த்துக்கள். ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம் இப்பொழுது. சரியா, இப்ப நீங்க எக்ஸாம் சிட் பண்ணணும் பிள்ளைகள், கட்டாயம் எக்ஸாம் சிட் பண்ணுங்க. எல்லா விஷயமும் நாம செய்யலாம். டவுட் இருந்தா கேளுங்க பிள்ளை, இல்லாட்டி நாம முடிச்சுக்கொள்வோம். அடுத்த கிளாஸ் வந்து 7:30க்கு கோர்ஸ் பண்ணிருந்தேன்னா நாம இனி அதை 8 மணிக்கு கொஞ்சம் மாற்றிக்கொள்வோமா. நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணினத்தால இந்த கிளாஸ் இருக்குது 7 மணிலேருந்து 8 மணி வரை கிளாஸ் இருக்கு. அப்போ 8 மணிக்கு பார்த்துக்கணும் ரிக்வெஸ்ட் பண்ணத்தால கொஞ்சம் நம்ம செய்து கொள்வோம். சரியா, சரி, டவுட் கமெண்ட்ஸ் இருந்தா நீங்க போஸ்ட் பண்ணுங்க. அது மைனஸா இருந்தாலும் சரிதான், பிளஸா இருந்தாலும் சரிதான், கட்டாயம் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்க. மைனஸ் வந்து கட்டாயம் நீங்க பெருசா விளங்குது அப்படி இப்படின்னு சொல்றத விட நீங்க இந்த மைனஸ் சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இதான் பிள்ளை, இதான் இப்படி இருந்தது, இந்த இன்ன பிள்ளை இருந்துச்சு, அதை சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும், இன்னும் சந்தோஷமா இருக்கும். அதை அடுத்த கிளாஸ்ல என்ன செய்யலாம், நிவர்த்தி செய்யறதுக்கு ட்ரை பண்ணலாம். சரியா, சரி, ஓகே. சரி, ஓகே, வெல்கம். வேற எங்களோட குரூப்லயும் உங்களோட கமெண்ட்ஸ்களை ஆட் பண்ணி கொள்ளலாம் நீங்க. சரியா, சரி, ஓகே ஜி சார், தேங்க்ஸ் சார். வேற ஒருத்தருக்கு ஒரு டவுட்டும் இல்லையா? அவ்வளவு தெளிவாக போகுது. எல்லா நோட்டையும் என்னது என்ன என்ன பிள்ளை கொஞ்சம் பேசுங்க. எல்லா நோட்டையும் ஒரே நேரத்தில் அனுப்ப முடியுமாண்டா? எல்லா நோட்ஸமா, எல்லா நோட்ஸையும் ஒரே 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 டைம்ல தரேன். நான் பொதுவாக என்ன படிக்கிறாங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் இதுல இருக்கீங்க கேட்டாங்களாங்கும். இப்ப நான் வந்து கையில நோட்ஸ் வச்சு கொள்றேன்ல, அவடத்தோட தான் படிப்பிச்சு கொள்றாள் நான். அப்ப அவடத்தை விளங்கப்படுத்தி கொப்பி தூக்குறல அவடத்தை வச்சு நான் சொல்லுவேன். நான் நோட்ஸ் வந்து வரும்.
அப்ப அதனால நான் படிப்பிக்கிறதுக்கு இங்க வரக்கிட்டாக கொஞ்சம் டைமுக்கு முதல் தான் நான் நோட்ஸ் கிரியேட் பண்ணணும். நான் நேரடியா கிளாஸ் செய்யக்கிட்ட நான் என்ன செய்யறேன்னா நோட்ஸ் வச்சு கொள்றேன்ல கையில அது சொல்லு வரும் சரியா. அப்ப என்ன கையில நோட்ஸ் இல்லை என் கையில சரியா. ஏதாவது இருந்தா நீங்க பர்சனலா பேசிக்கொள்ளுங்க. வேற சரி ஓகே ஜிசாக்கல்லா எல்லாம் முடிச்சு கொள்ளும் சரியா. இல்ல ஒரே நேரத்தில் பிரிண்ட் எடுத்தால் செலவு குறைவு அதுதான். ஏன்னா நான் உருவாக்கணும் இது நான் உருவாக்கல நான் அந்தந்த டைம்ல தான் நான் உருவாக்குவேன் சரியா. நீங்க பர்சனலா பேசுங்க நான் சொல்றேன். சரி ஓகே. சைஃபுல்லா ரசாத் சரியா ஓகே ஜிசாக்கல்லா. வெளிவாகிறோம் சார். சரியா ஓகே லீவ் ஆகல.